கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த மாலை பொழுதில் தெரிவித்துக் கொண்டு நாம் மறுபடியுமாக அடிப்படை சத்தியங்கள் கேட்டு முடிச்சு ஞானஸ்தானம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள வந்து தேவனோடு நல்மனசாட்சியின் உடன்படிக்கை எடுப்பதற்கு நம்ம தயாராயிட்டு இருக்கோம். இந்த உடன்படிக்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் இருக்கு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில எப்படி ஞானஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா தேவனுடைய பார்வையில் இருந்துச்சோ, அதே மாதிரி நம்ம ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து மாதிரியே உடன்படிக்கை செய்யும் போது, ஞானஸ்தானம் எடுக்கும்போது தேவனுடைய பார்வையில அது மிகப்பெரிய விலையேற பெற்ற விஷயமா இருந்து நம்மை ரட்சிப்புக்குள்ள கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துதலோட அதுக்கு தயாராகும் வண்ணமாக நம்முடைய பரிசுத்த வேதாமத்திலிருந்து தேவன் நமக்காக வச்சிருக்கிற காரியங்களை நம்ம பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ற பாடங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அப்படியே அப்ளை பண்ணிட்டே வந்தோம்னா அந்த இயேசு கிறிஸ்துடைய குணலட்சணங்களை நாம் தரித்து கொண்ட பிள்ளைகளாக இருப்போம் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு அதை புரிந்து கொள்ள வண்ணமாக நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சப்ஜெக்ட் பார்க்க போறோம். பாடத்துடைய தலைப்பு சகோதரர் ஏற்கனவே சொல்லிட்டாரு நமக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ல வைரம், இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா டைமண்ட் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே ஒரு ஜென்ரலான ஒரு சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போறோம். இது நம்ம எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பாடம். இந்த ஸ்டேஜுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதே சமயத்துல நம்முடைய கேரக்டரை வளர்த்துக் கொள்வதற்கும் தேவையான விஷயங்கள் இதுல நிறைய இருக்கு. என் பிரதர் பைபிள் இருந்து சப்ஜெக்ட் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா எப்படி எடுப்போம்னா அன்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே ஒரு சப்ஜெக்ட் பார்க்கலாம். அப்புறம் விசுவாசம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே நிறைய வசனங்கள் இருக்கு. அதை வச்சு கோர்வையா ஒரு சப்ஜெக்ட் நம்ம பார்த்தோம்னா பிரயோஜனமா இருக்குமே. இது என்ன டைமண்ட் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே நீங்க ஒரு சப்ஜெக்ட் எடுக்க போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுக்கிற விதத்தை, இந்த மாதிரி நம்ம புரிந்து கொள்ற விதத்தை உருவாக்குனவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய பிதாவாகிய தேவனும் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு விஷயத்த புரியுற மாதிரி சொல்றதுக்கு அவங்க சில பொருட்களை யூஸ் பண்ணுவாங்க. அதாவது புரிந்துக்க முடியாத ஒரு விஷயம் அல்லது கடினமான ஒரு விஷயம், ஆனா நமக்கு அது தேவையான விஷயமா இருக்கிற பட்சத்துல அதை புரிந்து கொள்வதற்கு எளிதாக்குவதற்காக என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொருட்களை வச்சு ஒரு பெரிய கான்செப்டை தேவனும் சரி இயேசு கிறிஸ்துவும் சரி சொல்றது வழக்கம். அந்த மாதிரி நம்ம கூட பைபிள்ல நம்முடைய ஆண்டவரே சில இடத்துல சில விஷயங்களை யூஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்த்திருப்போம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உப்பு அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். நம்முடைய ஆண்டவர் உப்பை பத்தி பேசியிருக்காரு. இந்த உப்பு வேற யாரும் இல்லை, நம்ம தான். அப்ப நம்ம உப்பான்னு கேட்டா ஆமா நம்ம உப்பு தான். எந்த அடிப்படையில சொல்லி பாத்தீங்கன்னா உப்பு எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம இருக்கணுங்கிறத ஆண்டவர் சொல்றாரு. சரி, இப்ப ஜென்ரலா இதை பொதுவா பார்க்கலாம் பாருங்க. உப்பு மாதிரி நம்ம இருக்கணும்னா என்ன, எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த உலகத்துல உப்பு அப்படிங்கிற பொருள், உணவுப் பொருட்கள்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப யாருமே மதிக்காத ஒரு பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா உப்பு தான். யாருமே மதிக்காத ஒரு பொருள் உப்பு. ஏன்னா விலை ரொம்ப கம்மி. மளிகை கடையிலாம் பாத்தீங்கன்னா மளிகை சாமான்லாம் எடுத்து வச்சு கடையை க்ளோஸ் பண்றப்ப எல்லா பொருட்கள் வெளியில் இருக்கிறத எடுத்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. வெளியில இருக்கிற உப்பு மூட்டையை மட்டும் எடுத்து உள்ள வைக்கவே மாட்டாங்க கடைக்குள்ள. அது வெளியே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னு கேட்டா அந்த உப்பை எடுக்கிறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. அது திருட்டும் போகாது, ஏன்னா வேல்யூ ரொம்ப கம்மி. ஆனா உணவுப் பொருட்கள்லயே வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கிற இந்த உப்பு மட்டும் இல்லைன்னா எந்த உணவுப் பொருளும் சுவைக்காது. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கை. மற்றவங்க பார்வைக்கு உப்பு மாதிரி நம்ம அற்பமா இருந்தாலும் நம்ம இல்லாம, அதாவது உப்பு இல்லாம மற்ற பொருட்கள் எப்படி சுவையாகாதோ அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை இல்லாம, நம்முடைய வாழ்க்கை மாதிரி இல்லாம மற்ற ஜனங்களுடைய வாழ்க்கை சுவையாகாது அப்படிங்கிற சொல்றதுக்காகவே நம்முடைய ஆண்டவர் இந்த உதாரணத்தை எடுத்திருக்கிறார். நம்ம கூட ஒரு பழமொழி கூட கேட்டிருப்போம், உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்றது கூட வழக்கம். அப்போ உப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்முடைய ஆண்டவர் நம்ம கம்பேர் பண்றதுக்கு காரணம் அதோடைய தன்மை, அதனுடைய பயன்பாடு, அதனுடைய மதிப்பு. ஸோ நாம் மதிப்பில்லாதவர்களா தான் இருக்கிறோம், ஆனா தேவனுடைய பார்வையில மதிப்பு மிகுந்தவர்களா இருக்கிறோம். ஏன்னா நம்ம இல்லாம மற்ற ஜனங்கள் இல்லை. நம்ம வானத்து நட்சத்திரமானதான் மற்ற ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படிங்கிறத உப்பின் மூலம் சொன்னாங்க. எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உப்புல சாரம் இருக்கிற வரைக்கும் தான். உப்புக்கு அட்வான்டேஜ் சாரம் தான். அந்த சாரம் போயிடுச்சுன்னா அந்த உப்பு எப்படி வெளியே கொட்டப்படுதோ அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த விசுவாசம், நம்பிக்கை இதெல்லாம் இல்லாம போச்சுன்னா நாமளும் மற்ற மனிதர்கள் மாதிரி ஆயிடுவோம். அப்படிங்கிறது தான் இந்த உப்பின் மூலம் நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்ல வர்றார். நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்ல வர்றார். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம் பாருங்க. பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு எக்ஸாம்பிள்.
1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அருமையா எல்லாருக்கும் பழக்கப்பட்ட மனப்பாடமான ஒரு வசனம் என்ன, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நில்லாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரியாசிக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அப்படின்னு வந்துட்டு, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு முடிச்சுட்டு அவன் அப்படின்னு ஆரம்பிப்பார். அந்த பாக்கியவானை பத்தி ஆரம்பிப்பார். அந்த பாக்கியவான் என்ன பண்ணுவான்னா, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரமாய் இருந்து தன் காலத்தில் தன் கனியை தருவான் இருக்கும். அப்ப இப்ப அந்த பாக்கியவான்கள் அப்படிங்கிற குரூப்புக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அழைப்பு கிடைச்சிருக்கு நமக்கு. அந்த அழைப்புக்குள்ள வந்த நமக்கு நம்ம எந்த மாதிரி இருக்கோங்கிறத நம்முடைய ஆண்டவர் பிதாவாகிய தேவன் நமக்கு எப்படி சொல்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட மரமா இருக்கீங்க. அப்ப ஒரு மரம் ஒரு பாலைவனத்தில் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத யோசிக்கலாம். அதே ஒரு நீர்க்கால்கள் ஓரமாய் இருக்கக்கூடிய ஒரு மரம் எப்படி இருக்குங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். ஒரு பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மரம் காஞ்சு போயிடும், காரணம் அதுக்கு தண்ணி கிடைக்காது. அப்ப நிறைய பழங்கள் அந்த மரத்திலிருந்து வராது. அதே மாதிரி நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம்ங்கிறது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நிறைய தண்ணியை உறிஞ்சி ஏன்னா தண்ணி பக்கத்துல இருக்கு இல்லையா, சோ தண்ணி கரெக்டா அதுக்கு ஃபீட் ஆகுது, வேர்கள் மூலமா தண்ணி வந்து மரத்துக்கு போறதுனால அந்த தண்ணியை பெற்றுக்கொண்ட மரம் எப்படி செழிப்பா இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம இருக்கோங்கிற. அப்படின்னா நம்ம மரம் அப்படின்னா நம்ம நல்லா கனி கொடுக்கறதுக்கு தேவன் நம்மளை நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு வச்சிருக்காராமா. எந்த நீர்க்கால் நமக்கு தெரியும், நீர் அப்படிங்கிறது தண்ணி அப்படிங்கிறது சத்தியத்தை குறிக்கும். அப்ப சத்தியத்தின் ஓரத்தில் நம்ம நடப்பட்டிருக்கிறோம். சத்தியங்கிற தண்ணியை உறிஞ்சிட்டு இருக்கிறோம். எப்படி உறிஞ்சுறது தெரியுங்களா, 2 மாசமா டெய்லி உறிஞ்சினோம் தண்ணிய, சத்தியங்கிற தண்ணி உறிஞ்சினோம், நல்ல பலன் கொடுத்தோம். இப்ப அது முடிஞ்சதுக்கு அப்புறமா வாரங்கள் உட்கார்ந்து நம்ம நிறைய தண்ணியை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்படி கம்பேரிசன், இந்த கம்பேரிசன் ஸ்டடி பண்ற ஸ்டைல பைபிள் ஏற்படுத்தி கொடுத்தது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்முடைய பரலோக பிதா, அவருடைய ஒரே பேரான குமாரன், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இதெல்லாம் கண்ணுல தெரிகிற பொருட்கள். கண்ணுல தெரியாத பொருட்களை வச்சு கூட சில கம்பேரிசன்ஸ் பைபிள்ல கொடுத்திருக்காரு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நீங்கள் உலகத்துக்கு என்னவா இருக்கீங்க, வெளிச்சமா இருக்கிறீர்கள். வெளிச்சம் அப்படிங்கிறது ஒரு பொருள் கிடையாது. வெளிச்சம் அப்படிங்கிறது ஒரு ஒரு வகையான தன்மையை கொண்ட ஒரு விஷயம், அவ்வளவுதான். அப்படிதான் சொல்ல முடியும், நம்ம ஒரு வெளிச்சம் அப்படித்தான் சொல்ல முடியும். அந்த வெளிச்சத்தை வச்சு கூட நம்முடைய வாழ்க்கைய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் பேசியிருக்காங்க. நாம எப்படி இருக்கோம்னா, உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம். மலை மேல் இருக்கும் பட்டணம் மறைந்திருக்காது, விளக்கு தண்டை கொளுத்தி மரக்காலால் யாரும் மூடி வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒளி வீசக்கூடிய நம்முடைய வாழ்க்கை மற்ற உலக ஜனங்களுக்கும் வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்மளை பார்த்து என்ன சொல்லியிருக்காரு நம்முடைய ஆண்டவர், நீங்கள் உலகத்துக்கு என்னவா இருக்கிறீங்க, வெளிச்சமா இருக்கிறீங்க. உங்களை சுத்தி இருக்கிற உலகம் இருட்டா இருக்கு, இருட்டான உலகத்துக்குள்ள நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க. அப்ப என்ன வெளிச்சம் நமக்குள்ள இருக்கு, இந்த இருட்டான உலகத்துக்குள்ள யாருக்குமே சத்தியமும் தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்படி இருக்கிற சமயத்துல தேவன் நமக்கு மட்டும் சத்திய வெளிச்சத்தை கொடுத்ததுனால, இந்த சத்திய வெளிச்சம் நமக்குள்ள போனது நம்முடைய கிரியைகள் மூலமா வெளியே வந்து நாம செய்யற கிரியைகள் மற்ற ஜனங்களுக்கு வெளிச்சமா இருக்கணும் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி தேவன் இயேசு கிறிஸ்து ரெண்டுமே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, டைமண்ட் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டையும் நம்ம படிக்க போறோம். ஸோ உப்பை பத்தி படிச்சோம், மரத்தை பத்தி படிச்சோம், வெளிச்சத்தை பத்தி படிச்சோம். மூணுமே நமக்கு மாடலா இருக்குன்னு படிச்சோம். அதே மாதிரி இப்ப தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு கம்பேரிசனோட அவங்களுடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணார். அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, பைபிள்ல இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களும் ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாகி நமக்கு ஒரு போதனையா இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். அந்த அடிப்படையில இப்ப தேவன் வைக்கக்கூடிய ஒரு புது கம்பேரிசன், ஒரு புது பேரை இப்ப நம்ம வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் மற்றும் 3ஆம் வசனம். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள், கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். ஒரு புது பேரை என்ன பண்ண போறாராமா, நமக்கு இனிமேல் கொடுக்க போறாராமா. அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் உப்பு, மரம், இதெல்லாம் பழைய பேர், அதுல ஒரு கம்பேரிசன் இருக்கு. இப்ப தேவன் நம்மளை எதை வச்சு கம்பேர் பண்ண போறாராமா, ஒரு புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். அந்த நாமம் என்னங்கிறத சொல்றதுக்கு அவர் ஹேண்டில் பண்ற விதம், வசனங்களை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க. 3ஆம் வசனம். 3ஆம் வசனம், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய். சோ நீங்கிறது இப்ப நம்மளை நம்ம எடுத்துக்கலாம், ஏன்னா நமக்காக இந்த சப்ஜெக்ட். அப்ப நீ அப்படிங்கிறது நம்ம தான். அப்ப நம்ம எப்படி இருக்கிறோமாமா, நமக்கு என்ன ஒரு புது பேரை தேவன் வச்சிருக்கிறோமா, நீ கர்த்தருடைய கையில் உள்ள அலங்கார கிரீடம் அப்படின்னு சொல்ற. சோ கிரீடம் சொல்ல அலங்காரமான கிரீடம் சொல்லியிருக்காரு. அப்ப கிரீடம் அப்படிங்கிறது பொதுவா யாருக்கு கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா, ராஜாவுக்கு கொடுப்பாங்க. இந்த சப்ஜெக்ட்ல
நமக்கு ராஜான்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ராஜா. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்ப ராஜா அப்படின்னா 2ஆம் வருகையில் வரும்போது ராஜா. அப்ப 2ஆம் வருகையில் இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு வரும்போது தேவன் அவர் தலைமையில என்ன வைக்கிறார்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரீடத்தை வைக்கிறார். அந்த கிரீடம் சாதாரண கிரீடம் இல்ல, அலங்காரமான கிரீடம் போட்டிருக்கு. அப்ப நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், கிரீடத்தை அலங்கரிப்பது எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல நல்லா தெரியும் படிச்சவங்களுக்கு, அது வேற எதுவும் இல்ல, வைரக்கற்கள். வைரக்கற்கள், டைமண்ட்ஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இயேசு கிறிஸ்து ராஜ்யத்துல ராஜாவை வந்து எல்லா உலகஞ்சனங்கள் மத்தியில ஆட்சி செய்யும் போது தேவன் அவர் கொடுக்கக்கூடிய கிரீடத்துல யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றதுக்காகத்தான் அந்த கிரீடத்தில் நம்ம எப்படி இருப்போம்னு பாத்தீங்கன்னா அலங்காரமாய் இருப்போங்கிற பேரை கொடுத்திருக்காரு. இன்னும் புரியுற மாதிரி சொல்ல போனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்து அரசாட்சி செய்வதற்கு காரணமாக இப்ப ஒர்க் பண்ண நம்மளை அவர் எங்க தூக்கி வச்சுக்குவாரோ தலை மேல தூக்கி வச்சுக்குவாராம். அதைத்தான் அலங்காரமா சொல்லும்போது, அடையாளமா சொல்லும்போது அவருடைய கிரீடத்தில் நம்ம எப்படி இருக்கோம்னு பாத்தீங்கன்னா இருக்கிறோம் அப்படிங்கிறத அலங்காரமான கிரீடம் அப்படிங்கிற ஒரு புது நாமத்தால தேவன் நமக்கு சொல்றார். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படுவதற்கு ராஜாக்களா ஒர்க் பண்ண நாமளும் முக்கியம். அப்படி ராஜாக்களா ஒர்க் பண்ண நாம அந்த பண்ண ஒர்க்கை தேவன் அங்கீகரிச்சு எங்க கொண்டு நம்மளை வைக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவருடைய ராஜ்யத்துல அவருடைய தலையில இருக்கிற கிரீடத்துல நம்மளை கொண்டு போய் வைக்கிறார். இதை கூட வாசிக்கலாம் பாருங்க. இன்னொரு வசனம், சகரியா 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சகரியா 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அந்நாளில் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமான மந்தையாகிய அவர்களை ரட்சிப்பார். அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளில் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். ரொம்ப கிளியரா ஓப்பனாவே பேசிட்டார். அவர்கள் அப்படிங்கிறது அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள், இன்னைக்கு நமக்கு தான். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் நமக்கு ஒரு நிழல், அவர்கள்ங்கிறது இப்ப நம்மளை தான். சோ நாம அவருடைய தேசத்துல அப்படின்னா கிறிஸ்துடைய ராஜ்யத்துல அங்க ஒரு கொடி இருக்கும். அது என்ன கொடிங்கிறதுல பின்னாடி பார்க்கலாம். அந்த கொடி இருக்கும், அந்த கொடியில ஒரு கிரீடம் இருக்கும், அந்த கிரீடத்துல நாம் பதிந்திருப்போம் அப்படிங்கிற. அப்ப கிறிஸ்துடைய ராஜ்யத்துல அவருக்கு தேவன் சூட்ட போற கிரீடத்துல நாம் பதிந்திருக்கணும்னா நாம என்னவா இருக்கணும் தெரியுமா? அந்த கிரீடத்தை அலங்கரிக்கக்கூடிய வைரக்கற்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த வைரக்கற்கள் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் கிரீடம் அவர் தலையில வரும் இல்லையா? சோ அந்த கிரீடத்தை தேடிதான் இப்ப 1874ஆம் வருஷம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்க வந்திருக்க. வாசிக்கலாம், மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 17ஆம் வசனம். 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் சம்பத்தை நான் சேர்க்கும், சம்பத்தினால சொத்து. அப்ப நம்முடைய ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து, இது 2ஆம் வருகை பற்றி சொல்லப்பட்ட வசனம் தான், சந்தேகப்பட வேண்டாம். சோ நம்முடைய ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாள். சம்பத்துனா சொத்து. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு யார் சொத்துன்னா நம்ம தான் சொத்து. எந்த அடிப்படையில சொத்துனா அவருடைய கிரீடத்துல நாம் பதியக்கூடிய வைரக்கற்களாக இருக்கிறதுனால அந்த வைரக்கற்களை தேடித்தான் இப்ப நம்முடைய ஆண்டவர் வந்திருக்கார். இப்ப அவருடைய ராஜ்யத்துல நம்ம ராஜாக்களா மாறணும்னா நாம என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வைரக்கற்களாக இருக்க வேண்டும், டைமண்ட்ஸா இருக்க வேண்டும். ஸோ நம்ம டைமண்டா இருக்கிறது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்ம டைமண்டுடைய குணலட்சணங்கள் நமக்குள் இருக்கா அப்படிங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்ப என்ன நம்ம ஒரு முக்கியமான விஷயத்துக்குள்ள போறோம்னா டைமண்ட் எப்படி இருக்குன்னு முதல்ல படிக்க போறோம். ஒரு வைரம் எப்படி இருக்கும், அது ஏன் வைரம்னு பேர் வச்சிருக்காங்க, அதுல குணலட்சணங்கள் என்ன, அது எப்படி உருவாகுது, அது எப்படி ஒவ்வொரு ப்ராசஸா போய் அது ஒரு அலங்கரிக்கக்கூடிய விஷயமா மாறுது அப்படிங்கிறத சீக்வன்ஸா பார்த்து ஒவ்வொரு சீக்வன்ஸ்லயும் ஒவ்வொரு ப்ராசஸ்லயும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத நம்ம பட்டதிட்ட போறோம். அப்படி பட்டதிட்டப்பட்ட கற்கள் தான் கிறிஸ்துடைய ராஜ்யத்துல ராஜாக்களா போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கையில இப்ப நம்மளை பத்தி நாம படிக்கிறதுக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த வைரக்கற்களை இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், படிக்க போறோம். சரிங்களா? சோ முதல்ல அவருடைய கேரக்டர். வைரம் அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய காஸ்ட்லியான பொருளாகவும் இவ்வளோ பெரிய விலை மதிக்க முடியாத கிடைப்பதற்கு அரிதான பொருளாகவும் இருப்பதற்கு காரணம் என்ன, வைரம் ஏன் வைரமா இருக்கு, அதை பத்தி இன்னைக்கு படிப்பதற்கு அதனுடைய பிரதான குணலட்சணம் தான் காரணம். அந்த பிரதான குணலட்சணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், அதனுடைய ஹார்ட்னஸ், கடினத்தன்மை. ஒரு வைரம் வைரமா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அதனுடைய கடினத்தன்மை, ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கூட வழக்கமா சொல்லுவாங்க, வைரத்தால மட்டும்தான் என்ன பண்ண முடியுங்க, உடைக்க முடியும். வைரத்தை எதாலையுமே உடைக்க முடியாது, வைரத்தை எதாலையுமே அழிக்க முடியாது. ஒரு வைரத்தை
இன்னொரு வைரத்தால மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா உடைக்க முடியும் அல்லது அழிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை கூட நம்ம இந்த உலகத்துல கேள்விப்பட்டோம். அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாம்? ஒரு வைரம் தனியா இருக்கும்போது அந்த வைரத்தை யாராலையுமே என்ன பண்ண முடியாதுன்னா உடைக்கவே முடியாது. அதுதான் வைரத்துடைய ஒரு பிரதான குணலட்சணம், ஹார்ட்னஸ், கடினத்தன்மை. இது அப்படியே நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம கம்பேர் பண்றதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டு காலத்துல வைரத்தை எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும். வைரத்தை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கல்வெட்டுக்கள் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கல்லுல வந்து லெட்டர்ஸ் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கல்லுல லெட்டர்ஸ் பஞ்ச் பண்ணி எழுதுறதுக்கு ஏன் வைரத்தை யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மற்ற உலோகங்களால் எழுதப்படும் எழுத்துக்கள் சீக்கிரம் அழிஞ்சிருமாமா. ஆனா வைரத்தால் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இன்னைக்கு வரைக்கும் அழியாம இருக்கிறாங்க. இது பைபிள்ல ப்ரூஃப் இருக்கு நமக்கு. அதான் ஆச்சரியம். எரேமியா 17 எரேமியா 17 யூதாவின் பாவம் இரும்பெழுத்து அணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. பாத்தீங்களா என்ன சொல்லிட்டாருன்னா, யூதாவுடைய பாவம் அப்படிங்கிறது இரும்பெழுத்தாணியிலும், அடுத்தது வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு. அப்ப வைரத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னா கல்வெட்டுக்கள் எழுதுவதற்கு ஒரு டிப்பு மாதிரி யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. காரணம், வைரத்தால் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எத்தனை காலங்களான என்ன ஆகுங்க, அழியவே அழியாது. சோ வைரத்தால் எழுதப்பட்ட எழுத்துக்கள் என்னைக்குமே அழியாது. வைரம் மாதிரி வாழ்ந்தவங்க வாழ்க்கையும் என்னைக்குமே அழியாது. அப்ப வைரம் மாதிரி வாழ்ந்த வாழ்க்கைன்னு என்ன? கடினத்தன்மையை விட்டு கொடுக்காதவர்கள் தான் டைமண்ட்ஸ். தங்கள் வாழ்க்கையில தாங்க எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்காம, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி, தன்னை உயிரையே போகக்கூடிய சூழ்நிலை வந்தா கூட எடுத்த முடிவிலிருந்து மாறாம நிக்கிறவங்க தான் டைமண்டுக்கு கரெக்டா கம்பேர் ஆகும். அவங்கள தான் இயேசு கிறிஸ்து இப்ப தேடி வந்திருக்காரு. ஸோ இப்ப நம்ம டைமண்டா இருக்கோம்னா நமக்கு என்ன குணலட்சணம் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எடுத்த முடிவிலிருந்து ஒரு காரணத்தை கொண்டு என்ன ஆகக்கூடாதுங்க, பின்வாங்கக்கூடாது. பின்வாங்குவதற்கு அநேக சூழ்நிலைகள் வரும். ஸோ இந்த மாதிரி பைபிள்ல வாழ்ந்த சில டைமண்ட்ஸை இப்ப நமக்கு சாட்சிகளை எடுத்து நம்ம படிச்சு அவங்களுடைய உறுதி நமக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க போறோம், நம்ம கடைபிடிக்க போறோம். ஸோ அதுக்கு முதல்ல நான் பைபிள்ல இருந்து எடுத்துக்கிற ஃபர்ஸ்ட் கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா தானியேல் தீர்க்கதரிசி. ஒரு அருமையான வாழ்க்கை, ஆனா ஒரு அடிமையான நாட்டில் அந்த வாழ்க்கை. பாபிலோன் தேசத்துக்குள்ள ஒரு யூதனாக ஒரு அடிமையாக உள்ள வந்த தானியேல் அந்த நாட்டுல அவர் தேவனுக்குன்னு அவருடைய நாலேஜ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ராஜாவுக்கு இவர் மேல ரொம்ப அன்பு வந்து இவர் அதிகமா அப்ரிஷியேட் பண்ணி ஒரு மிக உயர்ந்த பதவியில கொண்டு வைக்கிறார். அப்படி வைக்கும்போது அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்ட தானியேல் தன்னுடைய ஜனங்களுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறார். ஏன்னா தன்னுடைய ஜனங்களும் பாபிலோன் தேசத்துல அடிமைகளா இருக்காங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது தான் தானியேலை குற்றம் கண்டுபிடிக்க பொறாமை கொண்ட ஒரு குரூப் என்ன பண்றாங்கன்னா, எப்படியாவது தானியேலை கவிழ்த்து போடணும் அப்படிங்கிறதுக்காக தானியேலை கவிழ்க்கிறதுக்கு என்ன வழின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும் போது அவங்க கிளியரா கண்டுபிடிச்சிட்டாங்க, தானியேலை எந்த காரணத்தை கொண்டும் எந்த விஷயத்தை வச்சும் அசைக்கவே முடியாது, அசைக்கவே முடியாது. அதான் டைமண்ட்ஸ், அசைக்கவே முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படின்னு அவன் என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சப்ப தான் தானியேல் அசைக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான், தேவனை பற்றும் விஷயத்துல அவனை அட்டாக் பண்ணணும். அவன் தேவன் மேல எதுல பிரியமா இருக்கணும் அதுல அட்டாக் பண்ணாதான் அவன் விழுவான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா தெரியும். ராஜா கிட்ட போய் 30 நாட்கள்ல ராஜா கிட்ட போய் நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லி, இந்த மாதிரி தானியேல் வந்து உங்களை வணங்காம வேற ஒரு தேவனை வணங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மேல குற்றம் சாட்டும் போது தானியேல் அந்த குற்றம் தன் காதுக்கு தெரிய வந்த உடனேயே முதல்ல பண்ண விஷயம் என்ன தெரியுங்களா? ராஜா தனக்கு எதிராக ஒரு பத்திரத்துல கையெழுத்து போட்டார். யாரையும் 30 நாளைக்கு வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு தெரிஞ்ச உடனே இம்மீடியட்டா தானியேல் என்ன பண்ணாரு தெரியுங்களா? வாசிக்கலாம் பாருங்க. தானியேல் 6 வாசிக்கலாம். வசனம் இங்க வராது, சகோதரி வாசிப்பாங்க, நீங்க கேட்டுக்கோங்க. தானியேல் 6 தானியேல் 6 தானியேலே வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கண்கள் திறந்திருக்க அங்கே முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அங்க நாட்டுல போடப்பட்டிருக்கிற ரூல் என்னன்னா, 30 நாளைக்கு அந்த நாட்டு ராஜாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. நியூஸ் தெரிஞ்சோன்னு முதல்ல என்ன பண்றாருன்னா தன் தேவனை நோக்கி ஜெபம் பண்றதுக்கு தான் போறாரு. எப்படி டெய்லி ஜெபம் பண்ணாரோ அதே மாதிரி போய் ஜெபம் பண்றாரு. குற்றம் கண்டுபிடிக்கிற குரூப் அவர் என்ன பண்ணிட்டாங்க, குற்றம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப நம்மளா இருந்தா அந்த இடத்துல என்ன பண்ணிருப்போம்?
தானியேல் என்ன பண்ணாரோ அதை பண்ணிருப்போமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆனா தானியேல தேவன் ஏன் பைபிள்ல வச்சிருக்காருன்னா, நமக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நம்ம தானியேல் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக வச்சிருக்காரு. என்ன பண்ணார்? ரூல் போட்டாங்களா? நோ ப்ராப்ளம். ரூல் போட்டது இந்த நாட்டு ராஜா. ஆனா நான் வணங்குறது உலகத்தையே படைத்த கடவுள். உலகத்தை படைத்த கடவுள் பெருசா, அல்லது இந்த நாட்டுல எனக்கு அகைன்ஸ்டா ரூல் போட்ட ராஜா பெருசா? மிஞ்சி மிஞ்சி போன இந்த ராஜாவால எனக்கு என்ன பண்ண முடியும்? என் உயிர் எடுக்க முடியும், என்னை கொல்ல முடியும், என்னை கஷ்டப்படுத்த முடியும். ஆனா தேவன் நினைச்சா மட்டும்தான் அவரால் என்னை அழிக்க முடியும்னு தெரிஞ்சுட்டு அவர் போய் பிரேயர் பண்றார். அவர் குற்றம் சாட்டுறாங்க. கடைசியா தானியேலை கொண்டு வந்து எங்க போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சிங்கத்துடைய கெபியில போடுறாங்க. அப்ப சிங்கத்துடைய கெபியில போடுறப்ப கூட தானியேல் அந்த உறுதித்தன்மையில இருந்து மாறவே இல்லை. ஆக்சுவலா ராஜாவுக்கே பயம் வந்துருச்சு. என்னன்னா, இந்த தானியேலை கொண்டு போய் சிங்கத்துடைய கெபிக்குள்ள போட்டதுக்கு அப்புறமா தானியேல் எப்படி இருப்பாருன்னு சொல்லி பாக்குறதுக்கு ராஜாவுக்கு ரொம்ப ஆர்வம். ஏன்னா ராஜாவுக்கு நல்லா தெரியும். போறப்பே சொல்லிதான் அனுப்புறாரு, பார்க்கலாம், உன் தேவன் உன்னை தப்பு வைத்தால் தப்பு வைக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே தானியேல் சொல்றாரு, என் தேவன் இங்க என்ன செய்யறாரோ அதுதான் உண்மை அப்படின்ட்டு தன் உறுதியிலிருந்து மாறாம சிங்கத்துடைய கெபிக்குள்ள போனாரு. கடைசியில என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, சிங்கம் எல்லாம் சத்தம் போடாம உட்காந்து சத்தம் போடாம இருக்கு. ஆனா இந்த சிங்கத்துக்குலாம் ஒருவேளை பசி இல்லாம இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டா அதுவும் சொல்ல முடியாது நம்ம. ஏன்னா தானியேல போட்ட சிங்க கெபியில தானியேல குற்றம் சுமத்தினவங்களை ராஜா கண்டுபிடிச்சு மறுபடியும் போடுறாரு. அப்படி போடுறப்ப அவங்க பாடி மேல இருந்து கீழே வர்றதுக்குள்ள சிங்கங்கள் அவரை அத்தனை பேர்த்தையும் சாப்பிட்டுருச்சு. அவ்வளவு பசியா இருந்த அத்தனை சிங்கங்களும் ஏன் தானியேல் உள்ள போடுறப்ப சாப்பிடலைன்னா, சிங்கத்துக்கு தெரிஞ்சிருக்கு தானியேல் யாருன்னு தெரிஞ்சிருக்கு. எப்படி தெரிஞ்சிருக்கு? தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனுஷன் எப்படி இருப்பாங்கிறது கண்டிப்பா சிங்கத்துக்கு தெரிஞ்சிருக்கு. அது எப்படி பாரு சிங்கத்துக்கு தெரியும் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கவங்க யாருன்னு சொல்லிட்டு? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சிங்கத்துக்கு சிங்கன் பேர் வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய தாத்தா ஆதாம் தான் பேர் வச்சார். ஆதாம் சிங்கத்துக்கு சிங்கன் பேர் வைக்கிறப்ப சிங்கம் ஆதாமுக்கு கீழ்பட்டிருந்துச்சு. அப்ப சிங்கத்துக்கு நல்லா தெரியும் தேவனுக்கு கீழ்ப்படுகிற மனுஷன் யார், தேவனுக்கு கீழ்ப்படியாத மனுஷன் யார். அதே ஆதாம் கீழ்ப்படியாமைக்குள்ள போனப்போ சிங்கம் துரத்த ஆரம்பிச்சு அவர். கரெக்டுங்களா? அப்படின்னா ஏதேன் தோட்டத்தில் இருந்த சிங்கம் அடுத்தடுத்த சிங்கத்துக்கு வம்சாவளியில் சொல்லி கொடுத்துருக்கும்ல தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சவங்க எப்படி இருப்பாங்கன்ட்டு. அதெல்லாம் கரெக்டா சொல்லி தெரிஞ்சு கொண்ட சிங்கம் தானியேல் உள்ள வந்த உடனே தானியேல் எப்படி பார்த்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, கீழ்ப்படிந்து ஆதாம் இருந்தப்ப இருந்த ஒரு நிலைமையில தான் பார்த்திருக்கு. அப்படி பார்த்ததுக்கு அப்புறமா அதுகளுக்கு மரியாதை தான் வந்திருக்குமே தவிர எந்த விதத்திலையும் தானியேல் மேல தங்கள் வெறியது என்ன பண்ணிருக்காது, காமிச்சிருக்காது. ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு தானியேல் நல்லவர். இப்ப நீங்க சொல்லி பார்க்கலாம், தானியேல் நல்லவர் என்பதை அவர் உண்மையா இருக்கிறாருங்கிறத ராஜாவுக்கு சொல்றதுக்கு வேற எந்த மெத்தடை ஹேண்டில் பண்ணியிருந்தாலும் ராஜாவுக்கு புரிஞ்சிருக்காரு. ஆனா சிம்பிளா தன்னுடைய உறுதித்தன்மையில அவர் ஸ்ட்ராங்கா நின்னதை பார்த்துட்டு சிங்கமே இவரை பார்த்து ஒதுங்கி நிக்கிறத பார்த்த ராஜாவுக்கு தெரிஞ்சிருச்சு, உன் தேவன் தான்ப்பா உண்மையானது. புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்முடைய வாழ்க்கை டைமண்ட் மாதிரி உறுதியா இருக்கும்போது நம்மளை பார்க்கிற மற்ற ஜனங்களுக்கு நம்முடைய தேவன் உண்மையான தேவன் என்பதும் நம்ம போயிட்டு இருக்கிற வழி கரெக்டான வழிங்கிறதையும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புறார். அதே தானியேல் புஸ்தகத்துக்குள்ள டைமண்ட் மாதிரி மின்ன இன்னும் 3 பேர், அனனியா, மிஷாயேல், அசரியா. அருமையான கேரக்டர் 3 பேருமே. இவங்க தானியேலுடைய நண்பர்கள். தானியேலுக்கு வந்த சோதனை ஒரு மாதிரி, இவங்களுக்கு வந்த சோதனை ஒரு மாதிரி. சிம்பிள். ஒரு ராஜா ஒரு பெரிய சிலை, அதே ராஜா நேபுகாத்நேச்சார் ராஜா அவர் என்ன பண்றாருன்னா ஒரு சிலையை செஞ்சு வச்சு எல்லாரும் அதை வணங்கணும்னு சொன்னார். இவங்க 3 பேருக்கு நல்லா தெரியும், நீ எப்பேற்பட்ட சிலையை செஞ்சாலும் நாங்க என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம். நாங்க வணங்குறது முடிவாயிடுச்சுன்னா தேவனை மட்டும்தான். ஸோ ராஜா சொல்றார், ஒரு பெரிய கிரவுண்ட்ல எல்லாத்தையும் நிறுத்திட்டு பாருங்க, இந்த பக்கம் சிலை இருக்கு, இந்த சிலையை கும்பிட்டீங்கன்னா சந்தோஷமா எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். இந்த சிலையை யார் வணங்காம நிற்கிறீங்களோ அவங்களுக்கு அப்படியே எதிர்த்த செய்து எதிர்ப்புறத்துல பாத்தீங்கன்னா ஒரு எரிகிற சூளை இருக்கு, அதுக்குள்ள நீங்க போடப்படுவீர்கள். சொன்ன உடனே எல்லாரும் எரிகிற சூளையை பார்த்துட்டு தங்கள் மனசுல இருந்த உறுதியை விட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் சலசலப்போட இருந்தா கூட என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, பேசாம ராஜா பண்ண சிலை என்ன பண்ணிடலாம், வணங்கிடலாம், அது என்ன பண்ண போகுது, சிலை தானே அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். ஆனா இந்த 3 பேரும் அந்த இடத்துல என்ன பண்ணாலும் நாங்க அந்த சிலையை வணங்க மாட்டோம். ஸோ எல்லாரும் மியூசிக்கெல்லாம் வாசிக்கும் போது எல்லாரும் விழுந்து கும்பிடுறாங்க ராஜா பண்ணி வச்ச சிலைய. ஆனா இந்த 3 பேரும் வணங்கல. ராஜாவுக்கு நியூஸ் போகுது, ராஜா பயங்கர கோவம் வந்துருச்சு, பயங்கரமான கோவம். ஏன் தெரியுங்களா? ராஜா சொன்ன விஷயத்துக்கு ஒருத்தர் கீழ்ப்படினா அதை விட பெரிய அவமானம் ராஜாவுக்கு எதுவுமே கிடையாது. அதுல நேபுகாத்நேச்சார்ல எப்பேற்பட்ட ராஜா நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ முடிவு பண்ணிட்டார் இந்த 3 பேரும் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு. இருந்தாலும் இந்த 3 பேர் மேல அவருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறதுனால அவங்க சரியா ரூல்ஸ் கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு ஒரு தடவை மறுபடியும் ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஏப்பா நீங்க 3 பேரும் விழுந்து வணங்கல,
எனக்கு தெரிஞ்சிருச்சு, தப்பா புரிஞ்சுட்டீங்க போல இருக்கு, இப்ப மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க வணங்குங்கிறப்ப இந்த 3 பேர் சொன்னாங்களாமா, நீ இல்ல, வேற யார் வந்தாலும் சரி, எங்களை எங்கள் உயிரை எடுக்கணும்னா அது தேவனால மட்டும்தான் முடியும் சொல்லி கிளியரா சொல்றாரு. அப்பதான் நேபுகாத்நேச்சர் ராஜா கேட்கிறாரு, என் கையில் இருந்து உங்களை தப்புவிக்கும் அந்த தேவன் யார் அப்படின்னு சொன்னப்ப இந்த 3 பேர் சொன்னாங்களாமா, அதை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, உனக்கு என்ன இப்ப எங்களை தூக்கி போட்டு தூக்கி போ. அவங்களுடைய தைரியத்தை பார்த்த ராஜா அப்படியே அசந்திருப்பாரு. இப்ப ராஜாவுடைய தைரியம் எல்லாம் அப்படியே ஆட ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இந்த 3 பேரும் தைரியமா நின்று அந்த காட்சியை அந்த ராஜா பார்த்து கடும் கோபம் கொண்டு என்ன பண்ணாராமா, ஃபர்னஸ்ல டெம்பரேச்சர் இருக்குல்ல, எரிகிற சூழல அதுல என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதோட 7 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. அவங்க பக்கத்துல போனாலே செத்து போயிடும். என்னை எதிர்க்கிற ஒருத்தன் என் முன்னாடி நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவரு கமாண்ட் கொடுத்துட்டு போறாரு. ஆனா இந்த 3 பேரையும் தூக்கிட்டு போனவங்க தூக்கிட்டு போய் பக்கத்துல நெருங்குறதுக்குள்ள அந்த ஹீட் அதிகமா இருந்தாலும் செத்துட்டாங்க. இந்த 3 பேரையும் தூக்கி உள்ள போட்டாங்க. ராஜா பார்த்துட்டு இருக்காரு என்னதான் நடக்குதுன்ட்டு. இந்த 3 பேரும் மேல போறப்பையும் உறுதியா இருக்கிறாங்க, ராஜாட்ட பேசுறப்பையும் உறுதியா இருக்கிறாங்க, தூக்கி சூளைக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் உறுதியா இருக்கிறாங்க. அப்படி உறுதியா இருந்த அந்த 3 பேர்த்தையும் ராஜா பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போதுதான் ராஜா கேட்கிறாரு, ஏன்பா சூளைக்குள்ள எத்தனை பேர் தூக்கி போட்டீங்க? 3 பேருங்கிறாங்க. கிடையாது, 4 பேர் தூக்கி போட்டிருக்கீங்க, நல்லா பாருங்க, அங்க இன்னொருத்தர் இருக்கார் அப்படிங்கிறப்பதான் ராஜாவுக்கு தெரியுது, அந்த இன்னொருத்தர் தான் இவங்களை காப்பாத்த வந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தெரிஞ்சதுக்கு அப்புறம் ராஜா சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் இது வரைக்கும் என்ன பண்ணதில்லை, பார்த்ததில்லை. நீங்க எந்த விஷயத்துல உறுதியா இருந்தீங்களோ அது உண்மைன்னு சொல்லி நான் நம்புறேன். முதல் விஷயம், உங்கள் தேவன் உண்மைங்கிறது எனக்கு எது காமிக்குதுன்னா, உங்கள் உறுதித்தன்மை, உங்கள் ஹார்ட்னஸ், பின்வாங்காத நிலைமை. உங்கள் தேவன் தான் உண்மையான தேவன். ஒரு புறஜாதி ராஜா தன் வாயினால சாதாரணமா சொல்ல மாட்டார். ஆனா சொல்ல வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த 3 பேர். எது சொல்ல வச்சதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஹார்ட்னஸ், அவங்களுடைய கடினத்தன்மை, அவங்களுடைய உறுதி, அவங்களுடைய பின்வாங்காத ஒரு நிலைமை. இந்த மாதிரி பைபிள் நிறைய கேரக்டர்ஸ். இந்த மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் பல சந்தர்ப்பத்துல நம்ம சத்தியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, ஒண்ணு இந்த பக்கம் சிலை, இல்லைன்னா இந்த பக்கம் சூளை. புரியுற மாதிரி சொல்லணும்னா, சாத்தான் உருவாக்கி வச்சிருக்கிற ஏதோ ஒண்ணு வணங்கக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ள நம்ம தள்ளுவான். பாபிலோனா இருக்கலாம், உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ அமைப்புகளா இருக்கலாம், அதை வணங்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம வருவோம். அதே சமயத்துல இந்த பக்கம் நமக்காக சூளை காத்துட்டு இருக்கு. இப்ப நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். என்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்குங்கிற ஒரு முடிவை மனசுக்குள்ள எடுத்தோமோ அன்னையில இருந்து பின்வாங்க கூடாது. சோ நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா, நான் செத்தே போனாலும் பரவாயில்ல, எனக்கு மரணமே வந்தாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போனாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கை முடிகிற இந்த சந்தர்ப்பத்துல கூட என் உறுதியிலிருந்து நான் கொஞ்சம் கூட விலக மாட்டேன். இது ரொம்ப அருமையா செஞ்சு காமிச்சது யார் தெரியுங்களா? ஸ்டீஃபன். எல்லா ஜனங்களும் கல்லெறிஞ்சு கொள்ளும் போது கூட அப்படி உறுதியிலிருந்து ஒரு செகண்ட் கூட பின்வாங்கல. எல்லா சீஷர்களையும் இவர் பார்த்திருக்கலாம், இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் எல்லாத்தையுமே இவர் மீட் பண்ணியிருக்கலாம், பேசியிருக்கலாம், அல்லது தெரிஞ்சிருக்கலாம். அந்த 12 பேருடைய வாழ்க்கையுடைய மனசுக்குள்ள நல்லா ஆழமா பதிஞ்சிருச்சு. அந்த வாழ்க்கை இவரை எப்படி பாதிக்குதுன்னா, எல்லா சீஷர்களும் எல்லா அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்து மாதிரி வாழ்றதுக்கு ஆசைப்படுறாங்க, அதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. நான் என்ன பண்றேன்னா, மரிக்கும் போது இயேசு கிறிஸ்து மாதிரி மரிக்கணும், அதுல நான் உறுதியா இருக்கிறேன்ட்டு அந்த உறுதியை பிக்ஸ் பண்ணார். அந்த உறுதியை காமிப்பதற்கு அவரே சூழ்நிலை கிரியேட் பண்ணார். அந்த சூழ்நிலை வந்து எல்லாரும் அவர் கல்லெடுத்து எறியும் போது அந்த இடத்துல அவர் உறுதியிலிருந்து கொஞ்சம் கூட விலகாம எல்லா ஜனங்களும் தன் மீது கல்லெறிந்து அவர் சாகரப்ப கூட தேவனை நோக்கி முழங்கால் படிட்டு, தேவனே என்னை அடிக்கிறாங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணிடாதீங்க, அடிச்சிடாதீங்க. என்ன உறுதி பாருங்க, மற்றவங்களை மன்னிக்கிறதுல உறுதி. நான் சாகும்போது கிறிஸ்துவத்தா சாவேன்னா கண்டிப்பா எதுல உறுதி இருக்கணும், மன்னிக்கிறதுல உறுதி இருக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து மரணம் அடைகிற வரைக்கும் எல்லாத்தையும் மன்னிச்சார். அதை பிக்ஸ் பண்ணார் ஸ்தேவான். எல்லாத்தையும் மன்னிக்கணும், உறுதி அணிக்கணும். உறுதி அணினாரு. எத்தனை கல் வந்து அவர் மேல அடிச்சாலும் அவர் அந்த கல்லோட உறுதி அணினார். அதனால அவர் உயிர் போயிடுச்சு. ஆனா இன்னைக்கும் நம்முடைய மனசுல உறுதியான ஒரு கல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்தேவான். ஸோ அவர் கல்லல்ல, உறுதியான ஒரு டைமண்டுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ இதெல்லாமே மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்ம கண்களுக்கு முன்பாக தேவன் காண்பிக்கக்கூடிய ஒரு காட்சிகள்ங்கிறத மறந்துடாங்க. இன்னொரு சந்தர்ப்பம், அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றும் ஷீலா, இவங்க 2 பேரும் ஊழியத்து நிமித்தம் ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த ஊர்ல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறி சொல்ற ஒரு ஸ்திரீ, அதாவது அசுத்தாவிகளை வச்சு குறி சொல்ற ஒரு ஸ்திரீ, குறி சொல்லி சொல்லி நிறைய பேருக்கு ஆதாயம் தேடி கொடுத்து அந்த அம்மா மூலம் நிறைய பேர் பணக்காரர் இருக்காங்க. இந்த விஷயம் பவுலுடைய காதுக்கு போயிடுச்சு.
பவுலும் சீலாவும் போய் அந்த அம்மாட்டு இருக்கிற அசுத்தாவை துரத்தி விட்டுறாங்க. அந்த அம்மாவை வச்சு லாபம் சம்பாரிச்சு இருந்தவங்க எல்லாம் இவங்க 2 பேரையும் பிடிச்சு ரோமர்களுடைய ஜெயில கொண்டு என்ன பண்றாங்க, அடைச்சு பயங்கரமான அடி 2 பேர்த்தையுமே. எப்படின்னா பாத்தீங்கன்னா கால்களை எல்லாம் அப்படியே கட்டி போட்டு, காலெல்லாம் மரக்கட்டையில போட்டு கட்டி, கையை கட்டி ஒரு பரிதாபகரமான நிலைமையில கொண்டு போய் இந்த 2 பேர்த்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க வச்சுட்டாங்க. ஆனா ஒண்ணு, அவங்க கை காலை வேணா கட்டலாம், அவங்க உறுதி யாராலுமே என்ன பண்ண முடியாதுங்க, கட்டவே முடியாது. கரெக்டா தேவன் ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார். அந்த சூழ்நிலை அந்த ஜெயில ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு திடீர்னு ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி ஏற்பட்டு சிறை கதவுகள் எல்லாம் என்ன ஆச்சுன்னா திறந்துருச்சு. ஏன்னா பில்டிங் எல்லாம் இடிஞ்சிருச்சு. ஸோ பில்டிங் எல்லாம் இடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க யாரும் கைதிகள்லாம் இருக்க மாட்டாங்க, எல்லாம் தப்பிச்சு போயிருப்பாங்க. அப்படி தப்பிச்சு போனா அந்த ஜெயில காவல் காக்கிற காவல்காரன், ஜெயிலர் இருப்பார் இல்லையா, அவருடைய பதவிக்கு ஆபத்து மட்டும் இல்ல, இந்த மாதிரி சிறைச்சாலையில கைதிகள் தப்பிச்சு போயிட்டா ரோமன் கவர்மெண்ட்ல யாரு அங்க ஆபீசரா இருந்தாங்க அவங்க கொண்டுருவாங்க. அப்ப அவன் முடிவு பண்ணிட்டான், எல்லாரும் தப்பிச்சு போயிட்டாங்க, ஜெயிலர் முடிவு பண்ணிட்டார் எல்லாரும் தப்பிச்சு போயிட்டாங்க, கண்டிப்பா நமக்கு மரணம் உறுதிதான் சொல்லிட்டு அவங்க கையால சாகிறப்ப நம்மளை என்ன பண்ணிக்கலாம், தற்கொலை பண்ணிக்கலான்ட்டு தற்கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது ஒரு சவுண்டு கேட்குது. அந்த சவுண்ட் என்னன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒரு சவுண்ட், நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒண்ணும் கவலைப்படாது, எல்லாரும் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்ட்டு உங்களை கொல்றதுக்கு உங்க ராஜா வர்றது உண்மைனா, யாரு தப்பிச்சு போகாம இருக்கிறதுக்கு நாங்க ரெடி, அதாவது நாங்க தப்பிச்சு போல, சோ கவலைப்படாத, உங்களை நாங்க காப்பாத்துறோம்ட்டு நின்னாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, அதே ஜெயிலர் இவங்க கையும் காலையும் கட்டினான். இப்ப கையும் காலும் கட்டப்பட்டதெல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க, ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா பூமி எதிர்ச்சி வந்துருச்சு, எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லாமே ரிலீஸ் ஆனாலும் எது ரிலீஸ் ஆகல. அவங்க கட்டப்பட்டிருக்கும் போதும் உறுதி கட்டப்படல, அவங்க உறுதி கட்ட முடியாது யாருமே. எல்லா கட்டுக்களும் அவிழ்ந்தாலும் அவங்க உறுதியா எடுத்த முடிவில் இருந்து ஒரு செகண்ட் கூட பின்வாங்க. சின்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜெயிலர் புரிஞ்சுக்கிட்டு அவங்க பரவாயில்ல, நம்மளை காப்பாத்துறதுக்கு அட்ஜஸ்ட் இவங்களா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த 2 பேர்த்தையும் எப்படி பாக்குறான்னா கடவுள் மாதிரி பாக்குறான். ஏன்னு கேட்டா வழக்கமா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். தப்பிக்கிறதுக்குன்னு சொல்றது மனுஷன் மூலமா தப்பிக்க வச்சா கூட பரவாயில்ல, இது மனுஷன் மூலமா தப்பிக்க வைக்காம எப்படி தப்பிக்க அங்க சூழ்நிலை வருதுன்னா இயற்கையா நடக்குது. ஸோ இயற்கையா ஒரு சூழ்நிலை நடக்கும்போது எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா தப்பிச்சு போயிடுவாங்க. ஆனா அந்த சூழ்நிலை கூட இவங்க தப்பிச்சு போகாம நிக்கிறாங்க. இவங்க நின்னதுனால அங்க என்ன நன்மை நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜெயிலர் இவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறார் வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். ரைட் கொஸ்டின் டு தி ரைட் பர்சன். இது வரைக்கும் யார்ட்டும் கேட்காத கேள்வி இந்த ரோமாபுரியில் இருக்கிற ஒரு ஜெயிலர் கேட்கிறார், ரோமன் சிட்டிசன் கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, ஆண்டவன் மாரே. இந்த வார்த்தையை கைதியை பார்த்து ஒரு ஜெயிலர் சொல்லுவாரா எங்கேயாவது? ஆனா ஒரு கைதிய பார்த்து ஜெயிலர் சொல்லியிருக்காருன்னா அதுக்கு காரணம் அந்த 2 பேருடைய உறுதி தான். அவங்களுடைய நேர்மையில் உறுதி, விசுவாசத்துல உறுதி. பில்டிங்கே இடிஞ்சு விழுந்தாலும் நாங்க போக மாட்டோம் அப்படிங்கிற உறுதி. ஸோ அந்த உறுதி இந்த ஜெயிலரை கேள்வி கேட்க வைக்குது. மேபி இந்த ஜெயிலர் கூட சத்தியத்தை கேட்டேனே இருக்கலாம், உங்களை மாதிரி நீங்க இப்ப எடுக்க போறீங்க ஞானஸ்தானம், அதை எடுத்திருந்திருக்கலாம். அவர் எடுப்பதற்கு காரணமா அமைந்தது அப்போஸ்தலனாகிய பவுலும் ஷீலாவுடைய உறுதித்தன்மை. இந்த இடத்துல இவங்க 2 பேரும் டைமண்டா இருந்ததுனாலதான் இவங்க மூலமா அந்த வாய்ப்பு கிடைச்சது. இதோட இவங்க உறுதி இன்னொரு இடத்துல கூட பார்க்கலாம் இதே சம்பவத்துல. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நியூஸ் தெரிஞ்சு ரோமன் கவர்மெண்ட் என்ன பண்ணிடுறாங்க பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுத்துட்றாங்க, எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிப்பா அப்படின்ட்டு. நேரா ஜெயிலர் சொல்றாரு இவங்க கிட்ட, பவுல் ஷீலாட்ட, நீங்க போலாம், உங்களை விடுதலை பண்ணிட்டாங்கன்னு. நம்மள என்ன பண்ணுவோம், முதல்ல ஒரே ஓட்டம், இந்த ஜெயிலை விட்டு போனா போதுன்னு ஓடி. ஆனா பவுல் என்ன பண்றாரு தெரியுமா, அந்த இடத்துல யாரைகளை போஸ்ட் சொன்னது, யாரைகளை ரிலீஸ் பண்ணது, இந்த மாதிரி அதிகாரி சொல்லிட்டாரு. அப்படியா, அந்த அதிகாரி இங்க வர சொல்லிட்டார். இப்ப அந்த அதிகாரி இங்க வரணும், அந்த ரோமன் எம்பையர் இங்க வரணும், என்ன காரணத்துக்காக எங்களை அரெஸ்ட் பண்ணான்னு சொல்லணும். முதல்ல இதெல்லாம் வசனத்துல இருக்கும், நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல அவன் எல்லாரும் முன்னாடி நின்று என்ன காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணாரு, என்ன காரணத்துக்காக ரிலீஸ் பண்றாருன்னு எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லிச்சு. ஏன்னா ஒரு தப்பும் பண்ணாத எங்களை அரெஸ்ட் பண்ணார்ல, அரெஸ்ட் பண்ணதுக்கு ஒரு காரணம் சொன்னா தான் மற்றவங்களுக்குலாம் தெரியும். சோ எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் வச்சிருக்கிற விசுவாசத்தோட என்ன பண்ண மாட்டோம், விலகவே மாட்டோம் அப்படின்ட்டு டைமண்ட் மாதிரி இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா மினிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சாட்சிகள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன மனசுக்குள்ள படுதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த உறுதித்தன்மைங்கிறது கட்டாயமா தேவை. ஏன்னா இந்த உறுதி தான் தேவனுடைய பிள்ளைகளை கிறிஸ்துடைய ராஜ்யத்துல ராஜாக்களா மாத்த போற விஷயம். அந்த மாதிரி ஒரு கீடத்துக்குள்ள வைரமா பதியக்கூடிய நமக்கு கண்டிப்பா தேவையான குணலட்சணம் பாத்தீங்கன்னா இந்த உறுதித்தன்மை. இப்ப கூட பாருங்க,
நம்ம எல்லாம் பேப்டிசம் எடுக்க போறோம். அப்படி பேப்டிசம் எடுக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ண உடனே நிறைய பேருக்கு தடை பண்றதுக்கு சாத்தான் பல வகையில தூண்டுவான். திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்லுவாங்க, ஐயோ இப்ப எடுக்காதீங்க, அவங்க ஒரு மோசமான குரூப், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிம்பாங்க. யாருமே வந்து சொல்லாட்டி கூட நம்ம மனசை என்ன சொல்லும், இவங்களை நம்பி எல்லாம் போறதா அப்படின்னு சொல்லி யோசிக்கும். இந்த யோசனையும் இந்த மாதிரி ஆலோசனைகளும் வரும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதெல்லாம் நம்ம டைமண்டா இல்லையான்னு பார்க்கறதுக்காக வரக்கூடிய விஷயங்கள். நான் எடுத்த முடிவுல இருந்து என்ன பண்ண மாட்டேன், நான் பின்வாங்க மாட்டேன். அப்படிங்கிறதுல யார் தெளிவா உறுதியா இருக்காங்களோ அவங்க தான் இந்த சப்ஜெக்ட்ல டைமண்ட்ஸ்ங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ டைமண்டை எந்த பொருளாலையும் அழிக்க முடியாதா அப்படின்னு கேட்டா, டைமண்டை எந்த பொருளாலையும் கட் பண்ண முடியாது. ஆனா ஒரே ஒரு பொருள் இருக்கு, அது நினைச்சா அந்த டைமண்டை ஒரு செகண்ட்ல இருந்த இடம் காணாம போக வச்சு. அந்த பொருள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா லிக்விட் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. லிக்விட் ஆக்சிஜன், அதாவது ஆக்சிஜனை வந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாத்தி, நிலைமைக்கு மாத்தி அடைச்சு வச்சிருப்பாங்க. அதை நீங்க தூக்கி டைமண்ட்ல மேல ஒரு டிராப் வச்சீங்கன்னா போதும், டைமண்ட் கருகி போய் காணாம போயிடும். எப்படி போகும் தெரியுமா? இந்த லிக்விட் ஆக்சிஜன் அந்த டைமண்டுடைய மூலக்கூறுக்குள்ள ஊடுருவி போகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. அது உள்ள போய் பொடி பொடியா டைமண்ட் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா மாலிகூல்ஸ் பூரா மாத்தி விட்டு, டைமண்ட்னு ஒண்ணு இருந்துச்சா அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி ஆயிடும். இப்ப யார் டைமண்ட்? நம்ம தான். ஸோ நம்ம உறுதியா இருக்கிறோம். ஆனா உறுதியா இருக்கிற நம்முடைய உறுதியை குலைக்கிறதுக்கு நிறைய லிக்விட் ஆக்சிஜன் இருக்குங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அப்படின்னா லிக்விட் ஆக்சிஜனை உள்ள விட்டா நாம டைமண்டுங்கிற கண்டிஷன் விட்டு குப்பையா மாறிடுவோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பைபிள் இருந்து இன்னொரு எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோபு. யோபு ஒரு டைமண்டா இல்லையா? யோபு ஒரு டைமண்டா இல்லையான்னு கேட்டா நம்முடைய பதில் எஸ், டைமண்ட் தான். எப்படி சொல்லலாம்? தேவன் மேல வச்சிருந்த விசுவாசத்தை விட்டு அவர் பின்வாங்கவே இல்லை. ஒரு முறை தேவன் ஒவ்வொன்னா அவர்கிட்ட எடுத்துட்டு இருக்கும் போது கூட ஒவ்வொரு பொருளா, வீடு, சொத்து, மிருக ஜீவன்கள், குழந்தைகள் எல்லாம் ஒவ்வொன்றா அவர் விட்டு போயிட்டே இருக்கு. கடைசியா எல்லாம் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் அவருடைய உடம்பு முழுக்க புண்கள் வந்து உட்காரவே முடியாத ஒரு கண்டிஷன்ல அவர் என்ன பண்ணிருக்காருன்னா உட்காந்துருக்காரு. அப்படி உட்காந்துருக்கும் போது அவங்க ஒய்ஃப் வராங்க, யோபுடைய ஒய்ஃப் வந்து நம்ம என்ன சொல்லுது, அவருடைய கண்டிஷனை பார்த்துட்டு, இந்த மாதிரி கண்டிஷன்ல இந்த புண்ணோட உட்கார்ந்து உயிர் வாழ்றதை விட இந்த நிலைமைக்கு உன்னை கொண்டு வந்து விட்ட தேவனை 2 வார்த்தை திட்டிட்டு பேசாம என்ன பண்ணிரு, செத்து போயிரு, அது பெஸ்ட். இந்த மாதிரி ஆலோசனை கொடுக்கறது கூட நிறைய பேர் வருவாங்க. ஆனா யோப் என்ன பண்ணாரு தெரியுங்களா? ஒய்ஃபை பார்த்து யாரும் சொல்ல முடியாத ஒரு பதில் சொன்னார். என்ன பதிலுங்க அது? பைத்தியகாரி பேசுற மாதிரி பேசுறீங்க. அதுக்கு ஒரு தைரியம் வேணும் கண்டிப்பா, இல்லையா? ஏன்னா தேவன் கிட்ட நன்மை வாங்குறப்ப நம்ம எப்படி சந்தோஷமா அனுபவிச்சோம். நன்மையை வாங்குறப்ப அனுபவிச்ச சந்தோஷத்தில் இருக்கிற ஒரு விஷயம் தேவன் மேல உண்மைனா, அவர் ஒரு கஷ்டத்தை கொடுக்கும்போது கூட நம்ம என்ன பண்ணணும், தாங்கணும். நீ போய் வேலையை பாருன்ட்டு அவ்வளவு ஸ்ட்ராங்கா நின்னவர் தான் யோபு. இவ்வளவு ஸ்ட்ராங்னஸ் மனைவி சொல்லி கூட மனைவியே திட்டுற அளவுக்கு அவர் ஸ்ட்ராங்கா இருந்திருக்காருன்னா அவர் டைமண்ட் தானே. ஆனா திடீர்னு என்னாச்சுன்னா ஒரு நாள் யோபு காணாம போயிட்டார். அப்ப டைமண்ட் காணாம போது என்ன அர்த்தம்? லிக்விட் ஆக்சிஜன் உள்ள போயிருக்குன்னு அர்த்தம். இப்ப டைமண்ட் நம்ம தானா? நமக்குள்ள போகக்கூடாத லிக்விட் ஆக்சிஜன் எது அப்படிங்கிறத யார்கிட்ட போய் கேட்டா கரெக்டா இருக்கும்? யோபுட்டே போய் கேட்டலாம். ஏன் யோபு, நீங்க வந்து தேவனை பத்தி உங்க ஒய்ஃப் சொன்னப்ப ஒய்ஃபையே திட்டினாலு அதை ஏத்துக்காத ஆளு, திடீர்னு ஒரு நாள் தேவனை பார்த்து, தேவனே என் மேல ஏன் கொடூரம் உள்ளவரா நீர் மாறினீர் நீங்களே கேட்டீங்க, என்னில் குற்றம் கண்டுபிடிக்க பாக்குறீங்களான்னு யோபு நீங்களே தேவனை பார்த்து கேட்டீங்க. தேவனை பார்த்து கேட்கக்கூடாத கேள்விலாம் நீங்க தானே யோபு கேட்டீங்க. இவ்வளவு நல்லா இருந்த நீங்க ஏன் இப்படி மாறினீங்க அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்லைங்க, நல்லா தான் இருந்தேன், லிக்விட் ஆக்சிஜன் உள்ள போச்சு, நான் பொடி பொடியா போயிட்டேன் அப்படின்ட்டு அதை ஃபீல் பண்ண யோபு பின்னாடி சூப்பர் கண்டிஷன் வந்துட்டார். பட் இருந்தாலும் அவர் தன் வாழ்க்கையில இந்த லிக்விட் ஆக்சிஜனை உள்ள போக அனுமதிச்சார். அந்த லிக்விட் ஆக்சிஜன் இப்ப நமக்கு என்ன உறுதியா இருந்தாலும் சரிங்க, அது மட்டும் உள்ள போச்சுன்னா நம்ம இருந்த இடம் தெரியாம போயிடுவோம். அதான் லிக்விட் ஆக்சிஜன். அது என்னங்கிறத யோபுவே சொல்றாரு. தனக்குள்ள போன லிக்விட் ஆக்சிஜன் எதுங்கிறத அவரே சொல்றார். வாசிக்கலாம். யோபு 34ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். யோபு 34ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நான் தண்டிக்கப்பட்டேன், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். இந்த கடைசியில என்ன முக்கியம்? நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னா யோபு என்ன செஞ்சிருக்கார்? பாவம் செஞ்சிருக்கார்.
அப்படின்னா டைமண்ட் மாதிரி இருந்த உறுதியான் இருந்த யோபு இருந்த இடம் தெரியாம போறதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா அவர் செய்த பாவம். சோ இந்த சப்ஜெக்ட்ல எது லிக்விட் ஆக்சிஜன் கேட்டீங்கன்னா பாவம். அப்ப எப்பேற்பட்ட உறுதியுள்ள ஒரு மனுஷனை கூட ஒண்ணுமில்லாம பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எதுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாவம் செய்யும் போது வந்துருது. அப்ப பாவத்தை உள்ள அளவு பண்ணோம்னா நம்ம இருந்த இடம் தெரியாம போயிடுவோம். நம்முடைய உறுதி எங்க போச்சுன்னே நமக்கு தெரியாது. அதுக்கு யோபு தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்படின்னு இப்ப அடுத்த கேள்வி, எது பாவம்? பாவம் தான் லிக்விட் ஆக்சிஜன், ஓகே. எது பாவம் அப்படின்னு கேட்டா நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், தீய நோக்கம் பாவமாகும். அவ்வளவு சிம்பிளா முடிச்சிட்டார் ஞானி சாலமோன் ஞானி. தீய நோக்கம் பாவன்ட்டார். தீய நோக்கம்னு என்ன அர்த்தம்? நல்ல நோக்கம்னு ஒன்று இருக்கு. நல்ல நோக்கம் என்ன? இப்ப நமக்கு இப்ப சப்ஜெக்ட் கேட்டிருக்க உங்ககிட்ட தான் கேட்கிறேன். இப்ப நல்ல நோக்கம் எது? ஒரு சூப்பரான சப்ஜெக்டை கேட்டோம் 2 மாசமா, மனசுக்குள்ள தெரிஞ்சிட்டோம் நாங்க எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம்ட்டு. எங்க நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு பேர் கொடுத்துட்டோம், நாங்க ரெடி. இப்ப இதுதான் நல்ல நோக்கம். இதுதான் நல்ல நோக்கம். இந்த நோக்கத்தை உடைக்கிறதுக்குன்னே நமக்கு சில விஷயங்கள் என்ன ஆகுங்க உள்ள வரும். அதுக்கு பேரு தீய நோக்கம். சோ இந்த தீய நோக்கம் அப்படிங்கிற விஷயத்தை உள்ள விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்முடைய சிந்தனை மூலமாவே வரலாம், மற்றவங்க மூலமாவும் வரலாம், நம்முடைய சிந்தனை மூலமாவும் வரலாம். இப்ப யோசிச்சு பாருங்க, டைமண்ட் மாதிரி இப்ப இருக்கிறீங்க உறுதியா பேப்டிசம் எடுத்துடலான்ட்டு. இப்ப திடீர்னு ஒரு சிந்தனை வந்து நரகம் இருக்கணுமே அப்படின்னு வந்துச்சுன்னா எது உள்ள போகுதுன்னு அர்த்தம்? லிக்விட் ஆக்சிஜன் உள்ள போகுதுன்னு அர்த்தம். லிக்விட் ஆக்சிஜன் உள்ள போச்சுன்னா வித்தின் செகண்ட்ஸ்ல காணாம போயிடும். இவ்வளவு தூரம் சத்தியத்தை கேட்டு உண்மையை நம்பி வந்த நம்முடைய வாழ்க்கை, சத்தியத்திற்காக எதையும் செய்வேன்னு சொல்லி முடிவெடுத்த உங்களுடைய வாழ்க்கை, பாபிலோன் அப்படிங்கிற மிகப்பெரிய அமைப்பை விட்டு வெளியே வர தயார் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த உங்கள் வாழ்க்கையில அந்த உறுதிய நம்முடைய தீய நோக்கம் எந்த காரணத்துக்கு கொண்டு என்ன பண்ணிருக்காதுங்க குலைச்சிருக்கிறது. உங்ககிட்ட யாராவது வந்து மற்றவங்க மூலம் கூட வரலாம், வந்து உங்க நோக்கத்தை டைவர்ட் பண்ணா எப்படி? அவங்கள பத்தி தெரியுங்க, அவங்க கொஞ்ச நாளைக்கு இப்படித்தான் இருப்பாங்க, அப்படி இப்படி நம்மளை பத்தி ஏதாவது ஒரு தப்பா பேசும்போது நீங்க இப்ப அப்படி யாராவது ஒருத்தர் சொல்லும் போது கூட நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல்ல யார் சொல்றாங்களோ அவங்கள பார்க்காதீங்க, யாரை பத்தி சொல்றாங்களோ அவங்களையும் பார்க்காதீங்க. அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு மட்டும் பாருங்க, அது உண்மையாலேன்னு பாருங்க. நீங்க மனுஷன் நம்பி வரல, தேவனை நம்பி வந்து. அப்ப தேவனை நம்பி வந்த தானியேல் சிங்கத்துடைய கெபிக்குள்ள போய் கூட சிங்கம் கிடைக்கல. நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? இந்த பூமியில் இருக்கிற மனுஷங்களுக்கு நீங்க கேட்ட சத்தியமே தெரியாது. அவங்க சொல்றத கேட்டா நம்ம பயப்பட போறோம்? அவங்க சொல்றத கேட்டா நம்ம டைவர்ட் ஆகணும்? அவசியமே கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. நமக்கு சத்தியம் தெரியும், நம்முடைய நோக்கத்துல நம்ம கரெக்டா இருக்கும். எந்த காரணத்துக்கும் லிக்விட் ஆக்சிஜன் என்ன பண்ணக்கூடாதுங்க, உள்ள போய்விடவே கூடாது. இது நம்மளுக்கு இந்த சமயத்துல மிக 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 தேவையான ஒரு விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? டைமண்ட் ஏன் டைமண்டா இருக்குன்னா அதனுடைய ஹார்ட்னஸ் தான் காரணம். செகண்ட், அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரெண்டாவது பாயிண்ட் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, எந்த காரணத்துக்கு கொண்டு டைமண்டை ஒண்ணும் இல்லாத பண்ணக்கூடிய பாவம் நமக்குள்ள போயிடக்கூடாது. இப்ப நமக்கு எது பாவம்னா தீய நோக்கம் பாவம் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த ஒரு கேள்வி, ஒரு டைமண்ட் மட்டும் ஏன் பிரதர் இவ்வளவு ஹார்டா இருக்கு? இப்ப இரும்பு இருக்கு, இரும்பை விட டைமண்ட் ஹார்டு தான், கரெக்ட்? ஏன்னா இரும்பை வச்சு கூட டைமண்ட் சில சமயத்தில் என்ன பண்ண முடியாது, உடைக்க முடியாது. அப்ப டைமண்ட் மட்டும் ஏன் இவ்வளவு ஹார்ட்னஸா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மற்ற பொருட்கள் ஹார்ட்னஸ் ஏன் கம்மியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மற்ற ஹார்ட்னஸ் கம்மியா இருக்கிற பொருட்கள் எல்லாம் உருவாகும் விதம் வேற. டைமண்ட் இவ்வளவு ஹார்டா இருக்கிறதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, டைமண்ட் உருவாகும் விதம் கம்ப்ளீட்லி வேற. அதனாலதான் அது இவ்வளவு ஹார்டா இருக்காம. இப்ப டைமண்ட் யாரு? நம்ம தான். அப்ப நம்ம உருவாகக்கூடிய விதத்தை இப்ப டைமண்ட் உருவாக விதத்தை வச்சு என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டைமண்ட் எப்படி உருவாகுது, அது எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லாமே நிலத்துக்கு கீழ் இருந்தா வருது. ஸோ நிலத்துக்கு கீழ் இருக்கிற எல்லாமே டைமண்டா மாறி மாறாது. அப்படின்னா ஒரு டைமண்ட் உருவாவதற்கு 3 பொருட்கள் நிலத்துக்குள்ள இருக்கணும். இந்த 3 பொருட்கள் உள்ள இருந்துச்சுன்னா அங்க இடத்துல டைமண்ட் வரும், உருவாகும். அந்த 3 பொருட்கள் என்ன? கார்பன், நிலக்கரி, கிராஃபைட். கார்பன், நிலக்கரி, கிராஃபைட், இது 3ம் பூமிக்கு அடியில எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல ஒரு டைமண்ட் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா பிரதர், கார்பன், நிலக்கரி, கிராஃபைட் இருக்கிற எல்லா இடத்துலயும் டைமண்ட் நிலத்துக்கு உருவாயிரும்னா ஆகாது, வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னேன். அப்ப எப்ப ஆகும் அப்படின்னா, நிலத்துக்கு கீழே இந்த 3 பொருட்களும் இருக்கிற இடத்துல, எந்த 3 பொருள்? கார்பன், நிலக்கரி, கிராஃபைட், இந்த 3ம் இருக்கக்கூடிய இடத்துல அதிகபட்ச டெம்பரேச்சர்
ஹை டெம்பரேச்சர், ஹை ப்ரெஷர், அதிக அழுத்தம், அதிக வெப்பம் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா, எந்த இடத்துல? கார்பன், நிலக்கரி, கிராஃபைட் இருக்கிற அந்த இடத்துல அதிக அழுத்தமும் அதிக வெப்பமும் இருந்துச்சுன்னா, அந்த 3 பொருட்களும் இந்த அழுத்தத்தையும் வெப்பத்தையும் தாங்கி 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 பல 100 ஆண்டுகள் அது அப்படியே தாங்கி 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 அது என்னவா மாறுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வைரமாக அது மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையும் இப்படித்தான். அதிக அழுத்தம், அதிக வெப்பம். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டைமண்ட் உருவாவதற்கு நிலத்துக்கு கீழே எவ்வளவு டெம்பரேச்சர் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் 900 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. 900 டிகிரி சென்டிகிரேட். நம்ம வீட்டுல நம்ம பல்ப் எரியும் பார்த்திருப்பீங்க. அந்த பல்பை கழட்டின்னு எவ்வளவு டெம்பரேச்சர்? ஒரு 100 டிகிரி கூட இருக்காது. அதை விட 9-10 மடங்கு டெம்பரேச்சர் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துலதான் டைமண்ட் உருவாகும். அப்ப டைமண்ட் உருவாகும்னா ஹை ப்ரெஷரும் ஹை டெம்பரேச்சரும் தேவை. இப்ப நம்ம உருவாகணும்னா, நம்மளா உருவாகணும்னா, நாம டைமண்டா உருவாகணும்னா, ஞானஸ்தானம் எடுத்ததுல இருந்து நமக்கு என்ன தேவைன்னா, அதிக அழுத்தம், அதிக வெப்பம் தேவை. இது ரெண்டு உங்களுக்கு என்ன புரிஞ்சா? அதிக வெப்பம், அதிக அழுத்தினாலும் நமக்கு வரக்கூடிய பல்வேறு விதமான சோதனைகள், அது சாதாரண சோதனை இல்ல. 900 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கிற அளவுக்கு அதிகபட்ச சோதனைகள் நமக்கு தேவன் கொடுக்க 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 நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சகிச்சு 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 பழகி ஒரு பாக்கியமான வருவோம். அப்பத்தான் நாம் ஒரு டைமண்டாக இருப்போம். அதனாலதான் தாவீது கூட பழைய ஏற்பாட்டுல பாடியிருக்கார். நான் உருவாகும் விதத்தை பத்தி நானே பாடுறேன் அப்படின்ட்டு அவர் பாடியிருக்கார். வாசிக்கலாம். 139ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் மற்றும் 16ஆம் வசனம். 139ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் முதல். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது. பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது. நம்ம உருவாக்குற விதமே ஒரு விசித்திரம் தான். எங்கன்னா பூமியின் தாழ்விடங்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எந்த கண்டிஷன் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ரொம்ப கீழான நிலைமையில் இருக்கிறோம். ஆனா கீழான நிலைமையில எப்படி இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, விசித்திர வினோதமாக நம்ம என்ன பண்ணப்படுறோம்? உருவாக்கப்படுகிறோம். அப்படி உருவாக்கப்படும் போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. தொடர்ந்து வாசிச்சுட்டு. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவைகளில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புத்தகத்தில் எழுதியிருந்தது. தாவீது தன்னை பத்தி பாடும்போது தான் இருந்த நிலைமையை பத்தி தேவன்ட்டு அவரே பாடி காமிக்கிறார். அந்த மாதிரிதான் நாம கூட எங்க உருவாக்கப்படுறோம்னா, பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாக. இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், வினோதமா உருவாக்கக்கூடிய ஒரு வைரம் மாதிரி. அதிக டெம்பரேச்சர், அதிக பிரஷர், இது ரெண்டு சேர்த்து தான் 3 மூலப்பொருட்களை உள்ளடக்கி அது பல ஆயிரம் பல நூற்றுக்கணக்கான வருஷங்கள் உருவாகி 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 ஒரு டைமண்டா மாறுற மாதிரிதான் நாம் பல்வேறு விதமான சோதனைகளை கடந்து 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 வரும்போதுதான் நாம் ஒரு தேவனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துடைய கிரீடத்தில் பதியக்கூடிய வைரக்கற்களாக மாற்றப்படுகிறோம் என்பதை நம்ம என்ன பண்ணிக்கணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா நமக்கு ஞானஸ்தானம் எடுத்த உடனே நம்ம ஏற்கனவே படிச்சோம், என்ன நமக்கு வரும் அப்படின்னா, ஒரு முன்னேற்றம் வரும். பழைய வாழ்க்கையை காட்டிலும் ஒரு முன்னேற்றம் வரும். அந்த முன்னேற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய சோதனை. அந்த சோதனைகள் ஒவ்வொன்றையும் நம்ம ஃபேஸ் பண்ற தைரியத்தை தேவன் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாருன்னா, அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலம் கொடுக்குறாரு. அந்த ஆவியை வாங்கி நம்ம தைரியமா ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு சிச்சுவேஷனையும் நம்ம எதிர்கொள்ள நமக்குள்ள நல்ல அனுபவங்கள் கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த நல்ல அனுபவங்கள் நமக்கு பிற்காலத்துல எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் நம்மளை உறுதியாக நிற்க வைக்கும். ஸோ உறுதியா நிற்க வைக்கக்கூடிய அனுபவங்கள் வேணும்னா நமக்கு ஹை டெம்பரேச்சரும் ஹை ப்ரெஷரும் வேண்டும். இதை ரெண்டையுமே யோபுக்கு திருப்பி தேவன் கொடுத்தாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் யோபு சொல்றாரு, நல்ல வேலைங்க, இவ்வளவு டெம்பரேச்சர் இவ்வளவு ப்ரெஷரும் கொடுத்ததுனாலதான் நான் தப்பிச்சு வந்தேங்கிறார். வாசிக்கலாம் பாருங்க. யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆனாலும் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அருமையான பாயிண்ட். அவர் என்னை சோதித்த பின்புதான் என்னவா விளங்குவேன்? பொன்னாக விளங்குவேன். அப்ப யோபுக்கே தான் ஒரு பொன் மீன்ஸ் ஒரு விலையுயர்ந்த ஒரு பொருள். இப்ப நம்ம டைமண்ட் வச்சுக்கலாம். நான் டைமண்டுங்கிறது எனக்கு எப்ப தெரிஞ்சதுன்னா, அவர் கொடுத்த சோதனையில நான் தாங்கி நின்ன பாருங்க, அப்பதான் தெரிஞ்சுக்கிறார். இந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி லெவலுக்கு நம்ம போகணும்னா கண்டிப்பா நமக்கு என்ன தேவை பாத்தீங்கன்னா, அதிகபட்ச
சோதனைகள் நமக்கு வேணும். அந்த சோதனைகளை கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவார்னா நமக்கு கொடுத்து தான் நம்மளை டைமண்டாகவே உருவாக்குறார். ஸோ இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஒரு டைமண்டை எதாலையுமே உடைக்க முடியாதா அப்படின்னா, டைமண்டால தான் உடைக்க முடியுங்கிறது கரெக்ட். ஆனா டைமண்டை உடைக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன உளி இருந்தா போதும் உடைக்கிறதுக்கு. சின்ன உளி இருந்தா போதும். அந்த உளி எடுத்து, இப்ப நீங்க பாக்குற இந்த டைமண்ட் ஷேப், டைமண்ட் அதுல பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிளா இருக்கும் ஷேப். அதோடைய மூலக்கூறுகள் அப்படிதான் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த ஃபார்ம் ஆன மூலக்கூறுகளா அந்த ட்ரையாங்கிளா ஒன்னா சேர்ந்திருக்கும். இப்ப கரெக்டா அந்த டைமண்டை அந்த சிசில் உளி வச்சு இந்த ட்ரையாங்கிள் ஜாயின் பண்ற இடத்துல லைட்டா தட்டினீங்கன்னா போதும் டைமண்ட் உடைஞ்சிடும். அந்த இடத்துல அதுக்கு வீக்கான இடம். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இது தெரியாம போட்டு டைமண்டை சாத்து நீங்க எப்பேற்பட்ட சமுட்டி எடுத்து அடிச்சாலும் உடையாது. அப்படின்னா ஒரு சிசில் வச்சு எந்த இடத்துல தட்டினா ஒரு டைமண்ட் உடையும் அப்படிங்கிறது நல்ல வைர வியாபாரிக்கு தெரியும். ஆனா ஒரு வைர வியாபாரி என்ன பண்ணுவார்னா, ஒரு வைரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வைர வியாபாரி என்ன பண்ணுவார்னா, எங்க தட்டக்கூடாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா எங்க தட்டுனா டைமண்ட் உடைஞ்சிரும்னு அவருக்கு நல்லா தெரியும். கரெக்டுங்களா? இப்ப அப்படியே வைர வியாபாரி யாருன்னா பிதாவாகிய தேவன். அதை கொலாப்ஸ் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா சாத்தான். இப்ப என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒரு நல்ல டைமண்ட் மாதிரி இருக்கிற ஒரு சகோதரனையோ சகோதரியோ எங்க தட்டக்கூடாதுன்னு தேவனுக்கு நல்லா தெரியும். எங்க தட்டக்கூடாது, ஏன்னா அந்த இடத்துல தட்டினா உடைச்சிருவாங்க. எங்க தட்டக்கூடாதுன்னு தேவனுக்கு நல்லா தெரியும். எங்க தட்டுறதுன்னு சாத்தானுக்கு நல்லா தெரியும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய டைமண்டை எங்க தட்டுறதுன்னு சாத்தானுக்கு நல்லா தெரியும். அப்படிதான் தட்டினா ஒரு டைமண்டை. எங்க தட்டினா அந்த டைமண்ட் உடையும் தெரிஞ்சா தட்டினா. யார் இந்த டைமண்ட் தெரியுங்களா? தேவனால் தன்னுடைய சாயல் உருவாக்கப்பட்ட முதல் மனிதன் ஆதாம். ஏவாள் உருவாக்கப்பட்டு தேவன் சோதனை வைக்கிற வரைக்கும் ஆதாம் ஒரு டைமண்ட் தான். இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா தேவனோடு ஒரு ஐக்கியத்தில் இருந்தார்னு பைபிள் சொல்லுது. அந்த ஐக்கியத்தில் இருந்த ஆதாமுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா ஏவாள் கொடுக்குறாரு. இதை சாத்தான் பார்த்துட்டு இருக்கிறான். பாருங்க, ஏவாள் வர வரைக்கும் ஆதாம சாத்தானால் நெருங்க முடியல. ஆனா ஆதாம் டைமண்டா தான் இருக்காரு. ஸோ இப்ப என்ன பண்றான், கரெக்டா பார்த்துட்டே இருக்கிறான். பார்த்துட்டு எங்க தட்டுனா ஆதாம் விழுவாருன்னு சொல்லி பார்க்கறான். ஆதாம போய் தட்டுனா ஆதாம் விழுக மாட்டாரு, ஏவாளை தட்டுனா ஆதாம் விழுந்துருவாருன்னு சாத்தான் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறான். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப ஏற்பட்ட டைமண்டை கூட எங்க தட்டக்கூடாதுன்னு தேவனுக்கு தெரியும், எங்க தட்டுறதுன்னு சாத்தானுக்கு தெரியும். ஏன்னா தேவன் டைமண்டை காப்பாத்த நினைக்கிறார், சாத்தான் டைமண்டை அழிக்க நினைக்கிறான். இப்ப டைமண்ட் மாதிரி வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் நம்மளை பாதுகாத்து 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 வைக்கும் போது நம்ம எங்கேயாவது ஒரு வீக்னஸ் விட்டுருந்தோம்னா அந்த இடத்துல தட்டினா நம்ம விழுந்துருவோம்னு சாத்தானுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரிதான் ஆதாம தட்டினா, அதே மாதிரி இயேசு கிறிஸ்து கூர்ந்த ஒருத்தரை தட்டினா பாருங்க. தான் ஆச்சரியம். யார் தெரியுங்களா? அது இயேசு கிறிஸ்துடைய சீஷர்களில் ஒருவராகிய யூதாஸ்காரியர். எங்க தட்டினா விழுவார்னு அவருக்கு தெரியும். ஆதாம் எங்க தட்டினா விழுவார், ஏவாளை தட்டினா விழுந்துருவார் தெரியும். யூதாஸ்காரியத்தை எங்க தட்டினா விழுவார்னு சாத்தானுக்கு தெரியும். எங்கன்னா பண ஆசை. பண ஆசையில தட்டினா இயேசு கிறிஸ்து கூர்ந்த யூதாஸ்காரியத்து அவுட். ஆனா தேவனுக்கு எங்க தட்டக்கூடாதுன்னு கரெக்டா தெரியும். தேவன் தட்டின சில பேர்த்த பார்க்கலாம் பாருங்க. அது உடையறதுக்காக இல்ல, காப்பாத்துறதுக்காக. யார் அது? அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலனாகிய பவுலை பத்தி சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்து மூலம் அழைப்பு வாங்குறதுக்கு முன்னாடி பயங்கரமான வைராக்கியம். அந்த வைராக்கியத்துல கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஜனங்களை கொல்றது மட்டும்தான் அவருடைய வேலையை. அவங்களை பூரா போட்டு அடிச்சு அவங்களை காயப்படுத்தி கொன்னு ஒரு பயங்கரமான வெறி பிடிச்ச மாதிரி யார் இருந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல் இருந்திருக்காரு. வைராக்கியம். தேவன் என்ன பண்ணாரு தெரியுங்களா? உனக்கு கிறிஸ்தவர்களை கொல்றதுக்கு வைராக்கியம் இருக்கு, எனக்கு வைராக்கியம் உங்ககிட்ட இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு தேவன் இயேசு கிறிஸ்து மூலம் வைராக்கியத்துல தட்டினாரு பவுலை. பவுல் சத்தியத்துக்குள்ள வந்தாரு, கிறிஸ்துவுக்குள்ள வந்தாரு. அதே வைராக்கியத்தை கிறிஸ்துவுக்காக காமிச்சார். அப்ப தேவன் தெரிந்து எப்படி தட்டுறாருன்னு தேவன் கிளியரா புரிஞ்சு வச்சிருக்காரு. வைராக்கியம் அப்படிங்கிற விஷயம் தட்டினா இவங்க நல்லா இன்னும் வேலை செய்வாங்கட்டு தேவனுடைய பிள்ளைகளை கரெக்டா தேவன் கேர் எடுத்து தட்டி 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 கூப்பிட்டு வர. ஆனா சாத்தான் என்ன பண்றான், நம்ம உடையறதுக்கு எங்க தட்டுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க தட்டி சில சமயம் நம்ம என்ன பண்ண வைப்பான், உடைய வைப்பான். ஒரு காலம் நாம தட்டுவதற்கு என்ன பண்ணக்கூடாதுங்க,
இடம் கொடுக்க கூடாது. பிகாஸ் தேவன் நம்மகிட்ட இருக்கிற கேரக்டர் சத்தியத்துக்குள்ள வரதுக்கு முன்னாடி நம்மகிட்ட இருக்கிற நல்ல குணலட்சணங்களை தேவன் சத்தியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் யூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவார். பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் எப்படி இருந்தா நம்ம முதல்ல அப்போஸ்தலர் 26:11. அப்போஸ்தலர் 26:11. ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகந்தரம் தண்டித்து தேவவசனம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். அப்போஸ்தலன் பவுல் பேசுறாரு, கிறிஸ்தவர்களை தான் எப்படி துன்பப்படுத்தினேன்னு சொல்லிட்டு. அதே துன்பப்படுத்தின பவுல் இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கஷ்டமாம் சொன்ன உடனே இம்மீடியட்டா தான் வச்சிருந்த வைராக்கியத்தை தேவனுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சார். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல 13 புஸ்தகங்கள் அவர் எழுதிட்டார். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல எந்த சப்ஜெக்ட் நீங்க எடுத்தாலும் சரிங்க, அவருடைய வசனம் இல்லாம ஒரு சப்ஜெக்ட் கூட இருக்காது. இவ்வளவு பெரிய விஷயத்த பவுலுக்குள்ள கொண்டு வந்து வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா தேவன் தான். எப்படி வச்சாருன்னா வைராக்கியம் தான். அப்ப வைராக்கியங்கிற விஷயத்த அப்போஸ்தலன் பவுல் சாத்தான் தட்டுவதற்கு ஒரு சின்ன வீக்னஸ் கொடுத்திருந்தாருன்னா ஒண்ணுமில்லாம போயிருப்பார். தேவன் தட்டுவதற்கு இடம் கொடுத்தார். இன்னைக்கு எல்லாமா நம்ம முன்னாடி வந்து அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்றாரு, நிக்கிறார். சோ நம்ம டைமண்டா இருக்கிறத விட முக்கியம் என்னன்னா, சாத்தான் நம்மளை எங்க தட்டுறது என்ன பண்ணிட்டு இருக்கான் பார்த்துட்டு இருக்கான். எங்க தட்டுவான்? நம்முடைய வீக்னஸ். யார் யாருக்கு என்னென்ன வீக்னஸ்ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். சில பேருக்கு தன்னுடைய குழந்தைகள் வீக்னஸா இருக்கலாம், சில பேருக்கு தன்னுடைய வேலை வீக்னஸா இருக்கலாம், சில பேருக்கு உலக பிரகாரமான ஆசைகள் வீக்னஸா இருக்கலாம். அதுல தட்டிட்டோன்னா நம்ம இவ்வளவு தூரம் சத்தியத்துக்குள்ள வந்தும் பிரயோஜனம் இருக்காதுங்கிறத தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காலப்பகுதியில் நம்ம இருக்கு. சரிங்களா? சோ முதல்ல என்ன பார்த்தோம்? டைமண்ட் ஏன் டைமண்டா இருக்குன்னா ஹார்ட்னஸ், கடினத்தன்மை. அந்த கடினத்தன்மை தேவனுடைய பிள்ளைகள் கிட்ட இருக்கும். அந்த கடினத்தன்மையை ஒண்ணுமில்லாம செய்கிறது பாவம், லிக்விட் ஆக்சிஜன். பாவம் நமக்குள்ள போயிடக்கூடாது. எது பாவம்? தீய நோக்கம் பாவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லி பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைமண்ட் வியாபாரிக்கு எந்த இடத்துல தட்டக்கூடாதுன்னு சொல்லி நல்லா தெரியும். அதுக்கு முன்னாடி இன்னொன்னு பார்த்தோம், ஒரு டைமண்ட் மட்டும் ஏன் இவ்வளவு ஹார்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது உருவாகக்கூடிய விதம். ஹை டெம்பரேச்சர், ஹை ப்ரெஷரை தாங்கி தான் ஒரு டைமண்ட் இப்படி உருவாகுது. ஸோ மண்ணுக்குள்ள இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட வைரம் பார்க்கிறப்ப மண்ணில இருந்து வெட்டி எடுக்கும் போதே அழகா என்ன ஆகாதுங்க, மாறவே மாறாது. இந்த பிக்சர்ல போட்டுக்கிற மாதிரி தான் மண்ணுக்குள்ள இருந்து வெட்டி எடுக்கப்பட்ட வைரம் இருக்கு. அந்த வைரத்தை ஃபைனல் ஷேப்பா மாத்துறது இப்படி. லெஃப்ட் சைடு இருக்கிறது மண்ணுக்குள்ள வெட்டி எடுக்கிறப்ப இருக்கக்கூடிய ஒரு தோற்றம், கண்டிஷன். இந்த பக்கம் இருக்கிறது பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா சுத்தம் பண்ணப்பட்ட ஒரு வைரம். இப்படி இருக்கிற வைரம் எப்படி இப்படி மாறிச்சு அப்படின்னா, அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு, தொடர்ச்சியான சில ப்ராசஸ் இருக்கு. முதல் ப்ராசஸ் என்ன, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த டைமண்ட் மேல மண்ணில் இருக்கும் அசுத்தங்கள் ஒட்டி இருக்கும். அது பிரியவே பிரியாது. ஏன்னா இது வந்து ஹை டெம்பரேச்சர்ல ஏற்கனவே உருவாயிருக்கு இல்லையா, பிரியாது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மிஷின்ல போட்டு தான் இந்த டைமண்ட் மேல இருக்கிற மண்ணில் இருக்கும் விஷயங்களை பூரா பிரிச்செடுப்பாங்க. அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா பார்வைக்கு இப்படித்தான் இருக்கும். இந்த மிஷினுடைய ப்ராசஸ், ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மிஷின் ஒரு க்ளோஸ் பண்ணப்பட்ட ஒரு அமைப்பு. அதுக்குள்ள மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட வைரங்களை கொண்டு போய் ஒரு 30-40 வைரத்தை எடுத்து என்ன பண்ணுவாங்க, உள்ள போட்டுருவாங்க. போட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணா அந்த மிஷின் என்ன பண்ணுன்னா வைப்ரேட்டர் மாதிரி என்ன பண்ணும், சுத்துனா உள்ளுக்குள்ள சுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு வைரம் இன்னொரு வைரத்தோட என்ன ஆகுங்க, மோதும். இந்த மிஷின்ல போட்டு தான் ஃபர்ஸ்ட் சுத்திகரிப்பாங்க. இந்த மிஷின்ல ஒரு வைரத்தை சுத்திகரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ற ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவார்னா, தான் சுத்திகரிக்கப்பட்ட வேண்டிய வைரத்தை எடுத்து கையில பார்ப்பார், எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு பார்ப்பார். வைரத்துல அவர் சேகரித்த எல்லா வைரத்தையும் எடுத்து எவ்வளவு அழுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு உள்ள போட்டுட்டு டோர் க்ளோஸ் பண்ணிட்டு மிஷின்ல ப்ரெஷர் சுவிட்ச் அப்படின்னு ஒன்று இருக்கு. ப்ரெஷர் சுவிட்ச்னா உள்ள டைமண்ட் ஒன்னோட ஒன்று மோதும் இல்லையா மிஷின் ஆன் பண்றப்ப. அப்ப மோதும் போது என்ன ப்ரெஷர்ல மோதணும் அப்படிங்கிறத அவர் உள்ள போட்ட டைமண்ட் மேல இருக்கிற அழுக்க பொறுத்து அவர் செட் பண்ணுவார். அப்ப இந்த ஆப்ரேட்டருக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இந்த வைரத்தை எவ்வளவு தூரம் ப்ரெஷர் வச்சா இது அழுக்கு போகும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியா வச்சுட்டா என்ன ஆகும், அழுக்கு போகாது, அப்படியே சுத்திட்டு இருக்கும். கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமா வச்சுட்டா என்ன ஆகும், ஓவர் ப்ரெஷரா ஒன்னோட ஒன்று மோதி பவுடரா போயிடும். ஸோ உடஞ்சும் போகக்கூடாது, அழுக்கும் போகணும்னா இந்த ஆப்ரேட்டர் கரெக்டா ப்ரெஷர் செட் பண்ணும். ஸோ ப்ரெஷர் செட் பண்ணி மிஷின் ஆன் பண்ணாருன்னா அது ஒரு 10-15 நிமிஷம் ஓடும். ஓடும்போது
ஒரு டைமண்ட் இன்னொரு டைமண்டோட என்ன பண்ணுங்க, மோதி 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 என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி மோதுறதுனால அந்த மிஷின் ஆஃப் ஆகும்போது வெளியே எடுத்து பார்த்தா ஷேப் அப்படியே தான் இருக்கும், ஆனா சுத்தமாயிருக்கும். இந்த சுத்தமாகிற விஷயம் எதனால நடந்துச்சுன்னா, இந்த மிஷினுக்குள்ள போட்டு இதை பிளாஸ்ட் பண்ணதுனால தான் ஆச்சு. ஓகே, ஸோ இந்த ப்ரெஷர், இந்த மிஷின், இதுக்குள்ள போடுற வைரம் யாருன்னா நம்ம தான். மிஷின் நம்ம இல்லை, மிஷினுக்குள்ள போடக்கூடிய வைரம் நம்ம தான். இப்பதான் புதுசா உலகத்துல இருந்து வந்திருக்கோம். இப்ப பேப்டிசம் எடுத்து வந்தாச்சு இல்லைங்களா, பேப்டிசம் எடுத்து வரல, வரப்போறோம். அப்படி வந்த உடனே நம்மளை கொண்டு போய் இந்த மிஷின்ல போட்டுருவாங்க. இந்த மிஷின் எதுறீங்களா, நாம் இருக்கக்கூடிய ஐக்கியம், சபை கூடுதல் அப்படிங்கிற ஒரு ஐக்கியம். இந்த ஐக்கியத்துக்குள்ள உள்ள போட்டாச்சுன்னா இந்த ஐக்கியத்துக்குள்ள இருக்கிற எல்லாரும் சுத்தமானுங்கிற எண்ணம் மிஷின் ஆபரேட்டருக்கு இருக்கு. இந்த மிஷின் ஆபரேட்டர் சபையை இயக்குகிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஸோ இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறார், நம்மளை பாக்குறாரு. இவங்க இப்பதான் உலகத்துல இருந்து வந்திருக்காங்க, இவங்க மேல உலகத்தின் அழுக்குகள் இருக்கு. ஸோ எவ்வளவு ப்ரெஷர் வச்சா, தட் மீன்ஸ் எவ்வளவு சோதனை கொடுத்தா இவங்க தாங்குவாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு நம்மளை உள்ள போட்டு நமக்கு எவ்வளவு சோதனை கொடுத்தா நம்ம சுத்தமாகுமோ அவ்வளவு கொடுப்பார். கம்மியா ப்ரெஷர் சுவிட்ச் வச்சா கம்மியா சோதனை கொடுக்குறான்னு அர்த்தம். கம்மியா சோதனை கொடுத்தா என்ன ஆகும், டைமண்ட் ஒன்னோட ஒன்று மோதும், ஆனா அழுக்கு போகாது. தட் மீன்ஸ் சோதனை கரெக்டான அளவு கொடுக்கலினா நம் மீது இருக்க அசுத்தங்கள் போக, அசுத்தம் சொல்றது மனசுக்குள்ள இருக்க அசுத்தங்கள் போகாது. ஸோ உடஞ்சும் போயிடக்கூடாது, ஓவரா சோதனை கொடுத்துடக்கூடாது, சோதனை கம்மியாகவும் கொடுத்துடக்கூடாது. கரெக்டா தேவன் என்ன பண்றாருன்னு இயேசு கிறிஸ்து மூலம் நமக்கு சோதனை கொடுத்தாரு. எப்படி ஒன்னோட ஒண்ணு மோதும். அப்படி ஒன்னோட ஒண்ணு மோதும் போது மோதிர ரெண்டு வைரம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாம் சுத்தமாகி கொண்டிருக்கோங்கிறத புரிஞ்சுக்கணும். நாம் பிரச்சனைக்குள்ள போயிட்டு இருக்கோம்னு என்ன பண்ணிக்கூடாது, புரிஞ்சுக்கூடாது. இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப 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 முக்கியம். நிறைய போராட்டங்கள் வரும், நம்ம வரக்கூடிய ஐக்கியத்துக்கு மனசு சொல்லும், ஐயோ இவர் இப்படி பண்றாரு இப்படி பண்ற இல்லை, இது சுத்தமாகும் ப்ராசஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். யாராவது ஒருத்தர் ஐயோ வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு சோதனை தேவன் கொடுக்குறாருன்னு சொன்னா நமக்கு அடிக்கடி ஞாபகம் வர வேண்டிய விஷயம் என்ன, நமக்கு சோதனை எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நம்ம கிட்ட அழுக்கு இருக்குன்னு அர்த்தம். தாங்க முடியாத சோதனை கொடுப்பாரா, கொடுத்தா என்ன நம்ம அழிஞ்சு போயிடுவோம்னு தெரியும். ஸோ தேவன் இயேசு கிறிஸ்து மூலமா தாங்குற அளவுக்கு தான் சோதனை கொடுக்குறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 1 கொரிந்தியர் 10:13 1 கொரிந்தியர் 10:13 மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. பவுல் மனுஷனுக்கு என்ன சோதனை வரணுமோ அதான் வந்திருக்குது. யாரும் தயவு செஞ்சு தேவனுக்கு போய் தேவனை ஏன் எனக்கு இப்படி கொடுக்குறீங்க, என்னால தாங்க முடியலன்னு என்ன பண்ணிடாதீங்க, கேட்டுறாதீங்கிற. பிகாஸ் நம்ம எந்த அளவுக்கு சோதனை கொடுத்தா சுத்தமாவோன்னு இயேசு கிறிஸ்துக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடுகிறது இல்லை. அடுத்த வாசிங்க சிஸ்டர். தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். கொஸ்டின் பேப்பரையும் கொடுத்துருவார், ஆன்சர் பேப்பரையும் அவரே கொடுத்துருவார். நீங்க பார்த்து எழுதுனீங்கன்னா போதும்னா இது என்னங்க இது அர்த்தம் பாருங்க. தேவன் உண்மையிலவரா இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேல் நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் என்ன கொடுக்கறது இல்ல, இடம் கொடுக்கறது இல்லை. தட் மீன்ஸ் நம்ம சுத்தமா அழுக்கு போகாத அளவுக்கு அவர் சும்மா நமக்கு சோதனையை கொடுக்காம வச்சிருக்கவும் மாட்டார். ஓவரா சோதனை கொடுத்து நம்ம உடஞ்சு போற அளவுக்கு கொடுக்க மாட்டார். எவ்வளவு அழுக்கு போகணுமோ அதுக்கு அளவா கொடுப்பார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக, அருமையான தேவனுங்க அவரு, சோதனை கொடுக்கிறவரே சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும், தப்பிச்சு போறதில்ல, சோதனையில இருந்து எப்படி ஜெயிக்கிறதுங்கிற நாலேஜ் அதான் பரிசுத்தாவின் மூலம் கொடுப்பார். சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும் போக்கையும் என்ன பண்ணுவார்னா உண்டாக்குவார். ஸோ நம்ம என்ன பண்ணா போதும், மிஷினுக்குள்ள போட்டாச்சுன்னா சத்தம் போட உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு எவ்வளவு சோதனை வருதோ அத்தனை சோதனையும் ஃபேஸ் பண்ணி சகித்து நான் சுத்தமாயிட்டு இருக்கேங்கிறத என்ன பண்ணிக்கணும், நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி சுத்தமாகப்பட்ட வைரம் தான் இப்ப உங்களுக்கு மேல இருக்கு. இது பிளாஸ்டிக் மிஷினுக்குள்ள போயிட்டு வந்த வைரம், ஆனா கீழே இருக்கிறது கடைசி ஸ்டேஜான வைரம். அப்ப மேல இருக்கிறது அழுக்கெல்லாம் போயிடுச்சு, ஒயிட்டா தான் இருக்கு, ஆனா இன்னும் ப்ராப்பர் ஷேப்புக்கு வரல. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரு ஷேப்லெஸ்ஸா இருக்கு, அழுக்கு போயிடுச்சு, ஆனா இன்னும் ஷேப்புக்கு வரல. நாம கூட அப்படித்தான் சபையை கூடுதல் அப்படிங்கிற அமைப்புக்குள்ள வந்து தேவன் நமக்கு நிறைய சோதனைகள் கொடுக்கும்போது நாம சுத்தமாயிட்டு இருப்போம், ஆனா ஷேப் ஆகிற ப்ராசஸும் இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. எப்படி ஷேப் பண்ணுவாங்கன்னா,
பட்டதீட்டுற மிஷின் இருக்கும். பட்டதீட்டுற மிஷின் அது என்ன பண்ணுன்னா, இந்த டைமண்டை அந்த மிஷின்ல எங்கெங்கெல்லாம் டைமண்டுக்கு வெளியே ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கோ அதை பூரா கிரைண்ட் பண்ணி எடுத்துருவாங்க. எந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுப்பாங்கன்னா, டைமண்ட்ல எந்த அளவுக்கு குழி இருக்கோ அந்த குழிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இதை மேட்ச் பண்ணி அதை தேய்ச்சி 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 ஒரு ப்ராப்பர் ஷேப்புக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து கொண்டு வந்துடுவாங்க. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? நம்ம சுத்தமாயி உலகத்தின் அசுத்தங்கள் போக வந்திருக்கிறோம், ஆனா இன்னும் ஷேப்புக்கு வரல. எந்த ஷேப்புக்கு வரல? தேவனும் இயேசு கிறிஸ்துவும் நினைத்த ஷேப்புக்கு வரல. அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த ஷேப்பை தேவனும் இயேசு கிறிஸ்துவும் நம்ம கிட்ட உருவாக்கும் போது அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். எப்படி உருவாக்குவாங்க? அதுக்கு பைபிள் இருந்து ஒரு நிழல். யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோசே எடுத்துக்கோங்க. இப்ப மோசே வந்து ஒரு டைமண்ட் தான், எந்த மாற்ற கருத்துமே இல்லை. ஏன்னா தேவன் செலக்ட் பண்ணாரு, ரொம்ப பர்ஃபெக்டா என்ன பண்ணாருன்னா தேவனுடைய வேலையை கூட அவர் செஞ்சாரு. பட் கடைசியா தன்னுடைய வாய்ப்பை அவர் இழந்துட்டார். ஆனா ஆரம்ப காலத்துல மோசே எப்படித்தான் இருந்தாருன்னா ஒரு டைமண்டா தான் இருந்தார் இல்லைங்களா? ஆனா ரொம்ப ஆரம்ப காலத்துல, அதாவது 40 வயசுல அவர் அரண்மனை வாழ்க்கையை முடிச்சுட்டு வரும்போது அவர் டைமண்டா இருந்தாரு. ஆனா ஷேப்பான டைமண்டா இல்ல. அவர்கிட்ட நிறைய ப்ரொஜெக்ஷன்ஸ் நீட்டிட்டு இருந்துச்சு. அந்த ப்ரொஜெக்ஷன் என்ன? தேவையில்லாத கேரக்டர்ஸ் மோசே இருந்துச்சு இல்லைங்களா? இருந்துச்சு. 40 வயசுல வெளியே வந்தாரு. ஒரு எகிப்தியன், ஒரு யூதன். இந்த எகிப்தியன் ஒரு யூதன் அடிக்கிறத பார்த்துட்டு இவரால் தாங்க முடியாம என்ன பண்றாருன்னா, அந்த எகிப்தியனை யாரும் பார்க்காம இருக்கிறப்ப என்ன பண்றாருன்னா அடிச்சு அவர் வந்து கொண்டுட்டார் இல்லைங்களா? அடிச்சு கொண்டுட்டார். அப்ப மோசைகிட்ட நல்ல கேரக்டர் இருந்தா கூட சில கேரக்டர் எக்ஸஸா இருக்கு. என்ன கேரக்டர் இருந்தனால மோசை அப்படி பண்ணாருன்னா கோபம். இந்த கோபத்தை இப்ப தேவன் என்ன பண்ணணும்? பட்டதிட்டணும், ஷேப் பண்ணணும். எப்படி ஷேப் பண்றது? ஒருவேளை அப்படி ஷேப் பண்ணா முட்டு, மோசை ஷேப் பண்ணா முட்டு இவர் டைமண்ட்னு சொல்லிட்டு இவரை வழிநடத்தக்கூடிய வாய்ப்பை வனாந்திர பிரயாணத்தை 40 வயசுலயே மோசையை வச்சு ஸ்டார்ட் பண்ணி தான் வச்சுக்கோங்க. இடத்துல இருந்து மோசைக்கு 40 வயசு இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணி, 80 வயசுல ஸ்டார்ட் பண்ணாரு. 40 வயசுல ஸ்டார்ட் பண்ணி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 40 வருஷம் வனாந்திர பிரயாணத்துல மோசை என்ன பண்ணிருப்பார் நம்மளால யூகிக்க முடியும். அதாவது இந்த சந்தர்ப்பத்துல ஒரு எகிப்தியன் ஒரு யூதனை அடிக்கிறத பார்த்துட்டு, ஒருத்தர் அடிக்கிறத பார்த்து தாங்க முடியாம போனவர் 24 லட்சம் இஸ்ரேல் ஜனங்களும் வனாந்திர பிரயாணத்துல தேவனை நோக்கி முறுமுறுக்கும் போதெல்லாம் இதே கோபத்தோட மோசை இருந்திருந்தாருன்னா தேவன் கூட்டிட்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இவரே என்ன பண்ணுவார்னா எல்லாத்தையும் வனாந்திர பிரயாணத்துல என்ன பண்ணிருப்பாரு? அடிச்சு கொண்டிருப்பாரு. அவ்வளவு கோபம். சோ ஒரு எகிப்தியன் அடிக்கிறப்ப இருந்த கோபத்தை தேவன் பார்த்தார். ஆனா இவர் டைமண்ட் புரிஞ்சுக்கிட்டார். இந்த டைமண்டுக்கு இந்த கோபம் இருந்தா தன் ஜனங்களை வழிநடத்த முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு பட்டத்திட்டினார். 40 வருஷம். எப்படி பட்டத்திட்டினார் தெரியுங்களா? அவரை கூட்டிட்டு போய் ஆடுகள் மேய்க்கிற வேலைக்கு விட்டு, ஆடுகள் மேய்க்கும் போது ஆடுகளுடைய கேரக்டரை இவர் ஸ்டடி பண்ணி அப்சர்வ் பண்ணி இவர் கொஞ்சம் கொஞ்சமா தன் கேரக்டரை பட்டத்திட்ட ஆரம்பிச்சு அவர் 80 வயசுல வந்து இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்துற கண்டிஷனுக்கு வரும்போது பைபிள் சொல்லுது, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். 40 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத சாந்த குணம், கோபம் இப்ப சாந்த குணமா மாறி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தேவன் 40 வருஷம் பட்ட வைத்திருக்கார். இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்களை தேவன் நம்ம கிட்ட கூடுதலா இருக்கக்கூடிய தேவையில்லாத கேரக்டர்ஸ் பூரா நம்ம வாழ்க்கையில இருந்து எடுக்கும் போது நாம் என்ன பண்ணோம்னா அது நம்மளை விட்டு போகுதுன்னு சொல்லி வருத்தப்படாம அது தேவன் நம்மளை விட்டு எடுத்துக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாம் வளர்ச்சி அடைவதற்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கைய ஒப்பு கொடுக்கணும். சரிங்களா? எந்த அளவுக்கு நம்மளை ஷேப் பண்ணுவார்னா, நம்ம ஒரு சாதாரண கல்லா இருக்கிறோம், நம்ம மாற வேண்டிய ஷேப் எதுன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்து அப்படிங்கிற ஷேப்புக்கு மாறணும். அப்ப கிறிஸ்துடைய குணலட்சணங்கள் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கணும். கிறிஸ்துடைய குணலட்சணங்கள் எல்லாமே கிறிஸ்துகிட்ட எவ்வளவு இருந்துச்சோ அவ்வளவு இருக்கணும். அந்த அளவுக்கு நமக்கு பட்டத்திட்ட ப்ராசஸ் நடக்கும். வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் மற்றும் 15ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். நாம் குழந்தைகளாக இராமல் மனுஷூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாக இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையா கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். இந்த 15ஆம் வசனம் தான் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய வசனம். இதுல அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு, ஓகே இப்ப நம்ம கை கொண்டுட்டோம். இப்ப எங்க வந்துட்டோம்? கை கொண்டு பாபிலோன் அமைப்பை விட்டுட்டு வந்துட்டோம். அடுத்தது நம்ம கிறிஸ்துவுக்குள்ளான சத்தியத்துக்குள்ள வந்து சகோதர சகோதரோட இணைஞ்சு ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை செய்ய போறோம். அப்படி செய்யும் போது அந்த ஊழியத்தை செய்யக்கூடிய நாம் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா
தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளருகிறவர்களா இருக்க வேண்டும். அப்ப வளர்ச்சிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த வளர்ச்சி நாள்தோறும் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வளர்ச்சி யாருடைய வளர்ச்சி கேட்ட அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா தலையாகிய கிறிஸ்துவுக்குள். அப்ப தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள என்னென்ன கேரக்டர் இருந்துச்சோ அது சரீரமாகி நம்ம கிட்ட இருக்கணுங்கிறதுக்காகத்தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகளை அனுமதிச்சு நம்மளை ஜெயிக்க வச்சு நம்மளை பக்குவப்படுத்தி ஒரு அருமையான டைமண்டா என்ன பண்றாரு நமக்கு மாத்துறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ இந்த விஷயத்த தேவன் நம்ம செய்யும் போது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன, நாம் கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்துடைய பரிபூரணத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, தேவனுடைய பரிபூரணத்தை நோக்கியும் போயிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அறிவு கேட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யப்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய வார்த்தை, மேபி நான் படிக்கும்போது கவனிச்சோமான்னு தெரியல. அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், அடுத்த பாயிண்ட் பாருங்க, தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிறையப்படும். நம்ம இந்த சத்தியத்துக்குள்ள வந்த நோக்கம் அதான், தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிறையப்படும். இயேசு கிறிஸ்து மாதிரி இருக்கிறது ஒண்ணு, தேவனுடைய பர்ஃபெக்ஷனுக்குள்ள போறது ஒண்ணு. இது கஷ்டமான்னு கேட்டா கஷ்டமே கிடையாது. ஏன் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துடைய கேரக்டர்ல நம்ம வளர்ந்துட்டோம்னா தேவனுடைய பரிபூரணங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை, அவருடைய கேரக்டர்ஸ் தான். ஏன்னா அப்பாவுக்கும் பையனுக்கும் இதுல எந்த வித்தியாசமே கிடையாது. இப்பேற்பட்ட வாய்ப்பு பெற்றுக்கொள்ள போறோம் நாம. இந்த உலகத்திலிருந்து வெளியே வரும்போது அசுத்தங்களோட வரமே, அந்த அசுத்தங்களை சுத்தப்படுத்துறதுக்கு தேவன் அடுத்து நம்மளை என்ன பண்ண போறாரோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்மளைய ஒப்பு கொடுத்தோம். முதல்ல பாருங்க, நம்முடைய உறுதியை விட்டு நம்ம எந்த காரணத்தை கொண்டும் பின் வாங்கவே கூடாது. எந்த காரணத்தை கொண்டு பாவத்தை, தீய நோக்கத்தை, மற்றவங்களுடைய ராங் கைடன்ஸை நமக்குள்ள விட்டுறவே கூடாது. மூணாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஏன் டைமண்டா இருக்கிறோம், நம்முடைய உறுதிக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் உருவாக்கப்படக்கூடிய விதம். ஹை டெம்பரேச்சர், ஹை ப்ரெஷர் எல்லாம் வரும், தாங்கலாம். ஏன்னா உங்களை மாதிரி தாங்கித்தான் நாங்க வந்திருக்கோம். அந்தந்த ஸ்டேஜுக்கு அந்தந்த சகோதரர்களுக்கு தேவன் எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுப்பார். சரிங்களா? தேவன் எங்க தட்டுற, அதாவது சாத்தான் நம்ம எங்க தட்டுவான்னு நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். பிகாஸ் நம்முடைய வீக்னஸ் தான் அவனுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். வீக்னஸே இல்லாம இருக்கணும், அவங்கதான் டைமண்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா, பட்டதீட்டுறதுக்கு தேவன் நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது, அதுவும் சோதனைகள் தான், அதுவும் பாடுகள் தான் கொடுக்கும்போது நம்ம விட்டு சில விஷயங்கள் நம்ம எடுக்க வேண்டி இருக்கும். அதான் நம்மளை மேடு பள்ளம் மேட்ச் பண்றது, அதான் பட்டதீட்டுறது. அப்படி தீட்டும் போது நமக்கு கம்மியா இருக்கிற கேரக்டரை வளர்த்துக்கணும், அதிகமா இருக்கிற கேரக்டரை குறைச்சிக்கணும், கிறிஸ்துவோடைய பரிபூரணத்துக்குள்ள போகணும், தேவனுடைய பரிபூரணத்துக்குள்ள என்ன பண்ணணுங்க போகணும். இதுக்கு என்ன பண்றதுன்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார். சிம்பிள். என்ன பண்றது தெரியுமா? நாமளா போய் ஒண்ணும் பண்ண வேண்டாம். நாமளா போய் பண்ண வேண்டிய வேலை ஞானஸ்தானம் தான். மிச்சத்தை தேவனா பண்ணுவார். அப்ப நமக்கு என்ன அதுல பங்குன்னு கேட்டா, தேவன் பண்ணும்போது நாம் நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும், பின்வாங்க கூடாது. தேவன் செய்யும் போது நாம் நம்மளை ஒப்பு கொடுக்கணும், எந்த காரணத்தை கொண்டு பின்வாங்க கூடாது. என்ன அருமையா தாவீது ஒப்பு கொடுத்திருக்கார் பாருங்களேன். 51ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். 51ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைப்பான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சுத்த இருதயத்தை என்னுள்ள என்ன பண்ணுங்க நீங்க சிருஷ்டி. நான் ஒப்பு கொடுத்துறேன் இருதயத்தை. அசுத்தங்கள் நிறைய இருக்கு. அசுத்தங்கள் நிறைத்த இதயத்துக்குள்ள சுத்தமான சிந்தனையை கொடுப்பதற்கு நான் என்ன பண்றேன், ஒப்பு கொடுக்குறேன். ஒரு டைமண்டுடைய மிகப்பெரிய கேரக்டர் தான், தன்னை யார் எடுத்து சுத்தப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு கோஆபரேட் பண்றதா ரொம்ப முக்கியம். அந்த கோஆபரேஷன் நம்ம கொடுக்கணும் தேவனுக்கு. அதை தாவீது பாடுறாரு, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்துல நீங்க என்ன பண்ணுங்க, புதுப்பிங்க. அப்படி புதுப்பிக்கும் போது நான் எந்த ஷேப்புக்கு போவேன்னு எனக்கு நல்லா தெரியுது. அதனால என்னுடைய வாழ்க்கையில இதை பூரா தேவன் செய்யும் போது நான் அவருக்கு என்ன பண்ணுவேன், ஒப்பு கொடுப்பேன். அப்படின்னு யார் இருக்காங்களோ அவங்கதான் யாருன்னு பாத்தீங்கன்னா வைரங்களாக இருப்பார்கள். அந்த வைரங்கள் தான் இயேசு கிறிஸ்து ராஜாவை வரும்போது அவர் தலைமையில தேவன் வைக்கக்கூடிய பீடத்துல அவர்கள் கற்களாக, வைர கற்களாக என்ன பண்ணிருப்பாங்கன்னா பதிந்திருப்பார்கள். சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் தான் பைபிள்ல நமக்கு நிறைய வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் என்ன பண்றதுன்னா, பைபிள்ல இருக்கிற மற்ற விஷயங்களை படிக்காம, கேரக்டர்ஸ் படிக்காம, வாக்கு தத்தங்களை மட்டும் படிச்சுட்டு இது எனக்கு தான் நினைச்சுக்கிறது. இது நம்மளை ஏமாத்திக்கிறது. தேவன் எல்லாருக்கும் அதை கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா எதுக்கு பைபிளை ரகசியமே வச்சிருக்கணும் இத்தனை பேருக்கு புரியாம? அப்ப தேவன் என்ன ட்ரை பண்றாரு நமக்குன்னா, இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன ட்ரை பண்றாருன்னா, நீங்க நான் சொன்னபடி இருந்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிறபடி நான் உங்களை மாத்துவேன்.
நீங்க எதிர்பார்க்கிறபடி நான் உங்களை மாத்தோம்னா என் சொல் பேச்சு நீங்க கேளுங்க. அப்படி கேட்டீங்கன்னா பைபிள்ல சொல்லியிருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களும் உங்களுக்கு தான் அப்படிங்கிறது தெளிவா சொல்றாரு. இதைத்தான் தேவன் நமக்கு கொடுக்கவும் போறாரு. இப்ப வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் எப்படிப்பட்ட வாக்கு தத்தம்? நீங்க மட்டும் கோஆபரேட் பண்ணுங்க, உறுதியா இருங்க, மிச்சத்தெல்லாம் தேவன் பார்த்துக்குவார். அவ்வளவுதான். வேற எதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களில் விசுவாச ஓட்டத்தை துவக்கினவர் கண்டிப்பா என்ன பண்ணுவார்? முடிப்பார். நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். சந்தேகப்படாம தைரியத்தோட உறுதியோட நான் நம்முடைய வாழ்க்கைய தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நாம் பல மின்ன ஆரம்பிப்போம். நம்முடைய வெளிச்சத்துல மற்ற ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து தேவன் யாருன்னு தெரிஞ்சுப்பாங்க. சோ மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுத்தங்கள் நீங்க நம்ம என்ன பண்ணிக்கணும்? சுத்திகரிக்கணும். அந்த சுத்திகரிக்கிற ப்ராசஸ் தான் நம்முடைய வாழ்க்கையில சோதனைகள் மூலமா தேவ கிருபையில அரங்கேற போகுது. அது ஞானஸ்தானத்துல இருந்து என்ன போகுதுங்க? ஆரம்பிக்க போகுது. சந்தோஷமா அதை ஃபேஸ் பண்ணோம்னா பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட என்ன பண்ணிடலாம்? பூரணப்படுத்தலாம். டைமண்டை பார்த்தா இன்னொரு இன்ஃபர்மேஷன். வெளிச்சமே இல்லாத இடத்துல கூட, இருட்டா இருக்கிற ரூம்ல கூட டைமண்டை கூட வெளிச்சம் கொடுக்கும். மற்ற பொருட்கள்லாம் வெளிச்சம் வந்தா அதை வாங்கி ரிஃப்ளெக்ட் பண்ணும். டைமண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா எங்க இருந்து வெளிச்சம் இல்லாட்டியும் தனக்குள் இருந்தே ஒரு லைட்டை அது மற்றவங்களுக்கு காமிக்கணும். இது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். தேவனுடைய பிள்ளைகள் தான் அந்த டைமண்ட். அவங்க கூட அப்படித்தான். வெளியேற எல்லாமே இருட்டு தான் கம்ப்ளீட். ஏன்னா நமக்கு வெளியிருந்து வெளிச்சம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா சாத்தான் எல்லாத்தையும் மனக்கண்களை குருடாக்கி இருக்கான். தேவன் நம்ம கொடுத்துருக்க இப்ப சத்தியம் நமக்குள்ள ஒளி வீசும் போது எல்லா ஜனங்களும் தெரிஞ்சுப்பாங்களாம். இப்படிப்பட்ட சத்தியத்தை தெரிஞ்சுட்டவங்க உண்மையாலுமே தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணிக்குவாங்க? தெரிஞ்சுக்குவாங்க. அப்ப நம்ம படிக்கிற சத்தியம் உண்மைங்கிறத, நம்ம படிக்கிற சத்தியம் கரெக்டுங்கிறத எதை வச்சு மற்ற ஜனங்கள் தெரிஞ்சுக்குவாங்கன்னா நம்முடைய நல்ல கிரியைகள். சோ அந்த நல்ல கிரியைகள் நமக்கு இருந்தா மட்டும்தான் ராஜா என் சம்பத்தை சேர்க்கும் நாள் அவர் தேடிட்டு இருக்கார். இந்த மாதிரி டைமண்ட்ஸ் தான் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? தேடிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட டைமண்ட்ஸா நம்ம இருக்கணுங்கிறது தான் இந்த சப்ஜெக்டுடைய பிரதான நோக்கம். ஒரு 10 வருஷம் இதை பத்தி படிக்கும்போது ஒரு சின்ன ஆர்டிக்கல் படிச்ச ஞாபகம் வந்துச்சு. அதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு மிகப்பெரிய டைமண்டை ஒரு வைர வியாபாரி வாங்கியிருக்காரு. விலை உயர்ந்த ஒரு டைமண்டு. அந்த டைமண்டுடைய விலை எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு புரியுற மாதிரி பார்த்தீங்கன்னா, அப்படி வெயிட் எல்லாம் போட்டிருக்காங்க. 109 கிராம்லாம் போட்டிருக்காங்க. விலை 25,376 கோடி ஒரு டைமண்டோட விலை. இப்ப நீங்க கேள்வி கேட்கலாம், எப்படி இது மட்டும் இவ்வளவு காஸ்ட்லியா இருக்குன்னா, இது காஸ்ட்லி தான், ஏன்னா கிடைக்கவே கிடைக்காது. நம்ம 25,376 கோடியோட பெரிய காஸ்ட்லி. ஏன்னா நம்மள மாதிரி இந்த சத்தியத்தை கட்டு ஒருத்தர் வர்றது தேவனுடைய பார்வையில ரொம்ப 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 காஸ்ட்லியான விஷயம் தான். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, மனுஷன் விலை மதிக்க முடியாத டைமண்டை விலை மதிப்புள்ள, அதாவது முடிஞ்ச அளவுக்கு விலை கொடுத்து வாங்குறான். தேவன் என்ன பண்றாருன்னா, அதை விட விலை உயர்ந்த டைமண்ட்ஸா இருக்கிற நம்மளை இன்னைக்கு கிறிஸ்துவின் மூலம் தேடி சத்தியத்துக்கு கொண்டு கொடுத்து சத்தியத்தோடு சேர்ந்த அடுத்த வாழ்க்கையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். பொறுமையா நம்ம தொடர்ந்து கேட்டோம்னா கண்டிப்பா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற வாழ்த்துதோடு தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து அவருடைய சித்தப்படி வழிநடத்துவாராக. ஆமென். இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.